पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवतां नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धें पुल्लारविन्दायतपत्रनेत्रम् येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः। प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। वसुदेवसुतं सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्तां दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। भीष्मद्रोणतटा जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमकरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः। पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथां सम्बोधनाबोधितम्। लोके सज्जनषट्पदैरहरहः पेपेयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसां पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः, देवाय तस्मै नमः।
श्रीकृष्णाय परमात्मने नमः. श्री कृष्ण कृष्ण कृष्ण. எல்லாருக்கும் நமஸ்காரம். பார்த்துட்டு இருக்கிறது பகவத்கீதையில 2வது சாப்டர். இந்த 2வது சாப்டர்ல 16வது ஸ்லோகம் பார்த்து முடிச்சிருக்கோம். இந்த 16வது சாப்டர் என்னன்னா, 16வது ஸ்லோகம் 14, 15, 16 இந்த 3 ஒரே விஷயத்தை பத்தி பேசுது. இந்த 13, 14 வந்து பாத்தீங்கன்னா லௌகிகமா உலகியலா வந்து பாத்தீங்கன்னா சில ஐடியாஸ் சொல்லுச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வெப்பம் குளிர், சுகம் துக்கம், லாபம் நஷ்டம், மானம் அபமானம், இது எல்லாத்தோட ஜீவனத்திலையும் என்ன ஆயிட்டு இருக்கு, வந்து வந்து போயிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதே மாதிரி இந்த துவந்துவங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம்னு 3 இருக்கு. இந்த நேச்சுரல் சோர்ஸ்ல இருந்து வரக்கூடிய இதெல்லாம் இருக்குல்ல, வெப்பம் குளிர் கிளைமேட், இதை வந்து நீங்களோ நானோ என்ன பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. அப்போ சேஞ்ச் பண்ண முடியாத விஷயங்களை குறித்து நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா வருத்தப்படக்கூடாது. இதான் வந்து போயிட்டு இருக்கோம், பிறந்ததுல இருந்து இதுதான் அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போறதுனாலையும் அது போயிடும், ஒன்றும் நிற்காது. வந்து போறதா இருக்கிறதுனால, ஆகமா பாயினகவா இருக்கிறதுனால இந்த இரட்டைகளை குறித்து, துவந்துவங்களை குறித்து நம்ம துக்கப்படக்கூடாது, மனச்சலனம் சஞ்சலப்படக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கையில இல்லை, 2வது நம்ம கையில இல்லை, கண்ட்ரோல் இல்லை, எதுவுமே இல்லை. அப்ப கண்ட்ரோல் இல்லாத விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனோட கண்ட்ரோல்ல இருக்கிற விஷயத்துல நம்ம எதுக்கு வருத்தப்படணும், 2வது. 3வது வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தினால பிராப்தி ஆகிறது. இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த தேகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தினால பிராப்தி ஆகிறது. நம்ம என்ன வரம் வாங்கிட்டு வந்தோமோ அந்த வரத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்லா அனுபவிச்சுதான் ஆகணும் இந்த சரீரத்துல. அப்ப இந்த 3 காரணங்களை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், லௌகிகமா ஒரு புத்திசாலி வந்து பாத்தீங்கன்னா அதை பண்ணணும். இதுக்கப்புறம் வந்து 16வது ஸ்லோகத்துல ஆச்சாரியர் என்ன சொன்னார்னா, சித்தாந்த ரீதியாவும் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இருமைகளை குறித்து வருத்தப்பட வேணாம், மனச்சஞ்சலம் பட வேணாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல வந்து சர்வ வஸ்துக்கள்லையும் 2 வஸ்து தான் இந்த உலகத்துல இருக்கு. ஒண்ணு சத்து வஸ்து, இன்னொன்னு அசத்து வஸ்து அப்படின்னு சொல்றோம். எது 3 காலத்திலும் வந்து போகாததா இருக்கோ அது சத்து. எது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல இருந்து ஒரு காலத்துல இல்லாம போகுதோ அது அசத்து. அப்ப எதெல்லாம் அசத்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தேகமே வந்து பாத்தீங்கன்னா அசத்து தான். வந்து ஜாகிரதத்துல மட்டும் வந்து போகுது, சொப்பனத்துல தெரியறதும் வந்து போகுது. அப்புறம் தூக்கத்துல வந்து போனதுக்கு அப்புறம் இந்த 2மே இல்லாம போயிட்டு தூக்கத்துல ஒரு தேகமும் இல்லாம இருக்கும். அப்போ இந்த 3 தேகங்களும் தூக்கத்துல ஒன்றும் அறியவில்லைன்னு அஜ்ஞானம் இருக்கு. இந்த 3மே வந்து பாத்தீங்கன்னா வந்து போயிட்டே இருக்கிறதா இருக்கு. ஒண்ணு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா வராதது எது அப்படின்னா வந்து போகாதது, இந்த நான் அப்படின்ற கான்சியஸ்னஸ் மட்டும். அப்ப இந்த நான் வந்து பாத்தீங்கன்னா 3 காலத்திலும் இருக்கு. இந்த நானுக்கு பேர் தான் சத்துன்னு பேர். இந்த சத்து சதா காலமும் சத்தாகவே இருக்கும். நான் எப்போதும் இருப்பவன். மனசுல இதை வந்து நல்லா பிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த தேகம், இந்த ஜகத்து எல்லாம் வந்து போகின்றவைகள், இதுதான் அசத்துன்னு பேர். அப்ப சத்து என்னைக்கும் அசத்தாகாது, அசத்து என்னைக்கும் சத்து ஆகாது. சத்தியமானது பொய்யாகாது, பொய்யானது சத்தியமாகாது. இதை நல்லா பிக்ஸ் பண்ணிக்கணும். பண்ணதுக்கு பிறகு ஆச்சாரியர் நிறைய இதை திருஷ்டாந்தம்லாம் சொல்லி இது பண்ணார். இதை வந்து நம்ம ரொம்ப பிராக்டிக்கலா நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நான் பரமஹம்சானந்தா, ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பேரை சொல்லிக்கணும். இந்த நான் வந்து பாத்தீங்கன்னா சத்வஸ்து, அதுதான் பிரம்ம தத்துவம் அப்படின்னு பேர். இந்த நானுக்கு ஏதாவது நாமரூபம் இருக்காப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நானுக்கு நாமரூபம் எதுவுமே இல்லை, நாமரூப குணங்கள் எதுவுமே இல்லை. ஆனா பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த தேகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நாமரூப குணங்கள் இருக்கு. இந்த நான் வந்து பாத்தீங்கன்னா மாறுறதே இல்லை. ஆனா பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த தேகங்கள் வந்து பாத்தீங்கன்னா சதா காலமும் இந்த தேகம், இந்திரியம், மனசு, புத்தி, வெளியில இருக்கிற விஷயங்கள் எல்லாம் க்ஷணந்தோறும் வந்து பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கிறதா இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், முடிவு என்ன பண்ணணும், நம்மளோட லட்சியம் வந்து பாத்தீங்கன்னா நான்ல போய் எஸ்டாப்ளிஷ் ஆகிறது தான் லட்சியம். அதான் மோட்சம் அப்படின்னு பேர். நான் தான் மோட்ச ஸ்வரூபம். நல்லா மனசுல வச்சுங்க. மோட்சம் எங்கேயோ போய் அடையிறது இல்லை, நான் தான். நானா நிக்கிறேன் அப்படின்னா அதுதான் மோட்சம். இப்ப நம்ம எப்படி நிக்கிறோம் அப்படின்னா, நானா நிக்கல, நான் என்ன பண்றேன், தேகத்துல நிக்கிறேன்.
அப்ப தேகத்துல நான் அப்படின்னு பிடிச்சுக்கிட்டு நிற்கும் போது தேகத்தோட சம்பந்தத்தினால உண்டாகிறது எல்லாமே எனக்கு உண்டாகிறதா நான் என்ன பண்றேன், நினைச்சுக்கிறேன், துக்கப்படுறேன், கஷ்டப்படுறேன். அப்ப இந்த தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்நியமானது, இது பொய்யானது அப்படின்னு விளக்கணும், நீக்கணும், நேர்த்தி பண்ணணும். அதுக்கான பலம் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 சங்கரர் வந்து என்ன பண்ண போறாரு, கிருஷ்ண பரமாத்மாவோட வச்சனத்தை வச்சு மெதுவா கொண்டு போறார். நம்மள 2 பேரும் சிவனும் விஷ்ணுவும் நம்ம என்ன நம்புறாங்க, இந்த 31வது ஸ்லோகத்துல இருந்து மெதுவா அதை நோக்கி நம்மளை கொண்டுட்டு போறாங்க. அப்ப இப்ப சொல்ல போறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சித்தாந்தம். நமக்கு எப்பவுமே இந்த சித்தாந்தம் பிக்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், லட்சியம் பிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை குறிச்சு வந்து போறது நம்ம வந்து பாத்தீங்கன்னா மெதுவா போலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாமர்த்தியம் பகவான் கொடுத்துருக்கார். இப்ப என்னால சில காரியங்கள் பண்ண முடியும், உங்களால சில காரியங்கள் பண்ண முடியாது, இன்னொருத்தரால பண்ண முடிய காரியம் என்னால பண்ண முடியாது. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு சரீரத்திலையும் ஒரு கேப்பபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா பகவான் கொடுத்துருக்காரு. ஆனா நம்ம பாதை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சரியா தெரியணும், நம்ம என்ன அடையணும், அதுக்கான பாதை என்ன அப்படின்னு தெரிஞ்சிடுச்சுன்னா மெதுவா சில பேர் எறும்பு மாதிரி ஊர்ந்து வரலாம், சில பேர் வந்து பாத்தீங்கன்னா முயல் மாதிரி துள்ளி குதிச்சு போகலாம், ஒருத்தர் வந்து குதிரை மாதிரி வேகமா போகலாம். அது அவங்கவுங்களோட சாமர்த்தியம், அவங்கவுங்களோட எஃபோர்ட் போடுறத பொறுத்து இருக்கு. அப்ப சித்தாந்தத்தை கிளியர் ஆயிடுங்க. எங்க ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான்ல எந்த ப்ராப்ளமும் இல்லை. நான் வந்து பாத்தீங்கன்னா சுகஸ்வரூபம். டீப் ஸ்லீப்ல வந்து பாத்தீங்கன்னா நான் சுகமா இருக்கேன், அதுதான் என்னுடைய ஒரிஜினல் சுபாவம். முடிஞ்சா வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவு சாந்தமாகுதோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்பவே வேக்கப்லயே ஆனந்தம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இந்த மனசு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடியோட கனெக்ட் ஆகுது. பாடியோட கனெக்ட் ஆகி என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா எல்லா சுகதுக்கங்களையும் வெளியில இருக்கிறதில்ல, எக்ஸ்டர்னல் எல்லாத்தையும் உள்ள இன்டர்னலுக்கு கொண்டு வந்துடுது. அப்ப இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா நடுவுல இருக்கிற மீடியேட்டர், இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மாயா தத்துவம்னு நம்ம சொல்றோம், ப்ரொஜெக்டர். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசுன்ற அந்த கரணம் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா வெளியில இருக்கிறதோடையும் சம்பந்தப்படுது, நான் அப்படின்றதையோடையும் சம்பந்தப்படுது. இந்த மனசோட ஸ்பந்தனம், மனசோட இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அசைவு தான் நம்ம பார்க்கிற எல்லா சுகதுக்கங்களுக்கும் காரணம். ஒரு கோயிலுக்கு போறோம், நல்ல மனசாந்தி கிடைக்குது, நல்லா தரிசனம் பண்றோம், ரொம்ப மனசாந்தியோட வரோம். என்ன அப்படின்னா மனசாந்தி எங்கெல்லாம் உண்டாகுதோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆனந்தம் கிடைக்கும். எங்க மனசாந்தி இல்லையோ, டிஸ்டர்ப் ஆகுதோ, அங்க வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தமானது கிடைக்கவே கிடைக்காது. ஒருத்தன் வந்து டிஸ்டர்பாவே தான் இருப்பான். அப்போ இதுல மனசாந்திக்கு வந்து எது பிரதானமான டிஸ்டர்பன்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டுவாலிட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா மனசை வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலப்படுத்துறதா இருக்கு. அப்போ ஒரு சாதகன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அத்தியந்தமான மனசாந்தி, 100% மனசாந்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிஷ்டையில வந்து பாத்தீங்கன்னா உண்டாகக்கூடியது. ஒரு பிரம்மஞானிக்கு வந்து பாத்தீங்கன்னா நிஷ்டை கை கூடுது அப்படின்னா என்ன அர்த்தம், மனசு வந்து பாத்தீங்கன்னா 100% இல்லாமல் போகுதுன்னு அர்த்தம். ஆத்ம சம்ஸ்தம் மனக்கிருத்துவா ந கிஞ்சிதபி சிந்தையேத் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 6வது சாப்டர்ல சொல்ல போறார். மனசை வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாலேயே, ஆத்மனது நான் நான் நான், அந்த நான்லயே நிப்பாட்டி வேற எந்த ஒன்றையும் சிந்திக்காதே, அதுதான் சமாதி அவஸ்தா. அப்போ அதை அடையணும் அப்படின்னா நம்ம இப்பவே ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிக்கிறோம். இந்த மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிறோம், நம்ம வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் கமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது அப்படிதான் வந்து போகும், எதா இருந்தாலும் வந்து போகும் வந்து போகும் வந்து போகும். 2வது வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் மாற்ற முடியாது, இது அப்படிதான் நடக்கும், இதெல்லாம் மாற்ற முடியாது, அது நேச்சர்ல இருக்கிறது. 3வது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய கர்மம், நான் வாங்கிட்டு வந்தது, இந்த தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 செல்ஃப் கமெண்ட் கொடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மனசை வந்து பாத்தீங்கன்னா புலம்பாம சஞ்சலம் இல்லாம வைக்க ஆரம்பிக்கிறோம். இந்த மனசாந்தி வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு மெதுவா மெதுவா கிடைக்குது அப்படின்னா இந்த தத்துவ ஞானம் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா நாம் சொல்றதெல்லாம் நான்றதை பத்தி நம்ம நல்லா விசாரம் பண்ண முடியும், அதை நல்லா பார்க்க முடியும், நம்மளால அதுல நிக்க முடியும். அப்ப முதல் இதே வந்து நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த முதல் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல சொல்றதே வந்து பாத்தீங்கன்னா பொறுத்துக்குங்க. எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா முதல் உபதேசம், இந்த ஆத்ம ஞானத்தோட முதல் உபதேசம் சித்தாந்தம் புரியணும். கூடவே சித்தாந்தத்து கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன நமக்கு பகவான் வந்து பாத்தீங்கன்னா உபதேசிக்கிறாரோ அதை வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கணும். இப்ப முதல் உபதேசம் நமக்கு கிடைச்சிருக்கு, திதிக்ஷஸ்வ, பொறுத்துக்கொள். எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பொறுத்துக்கணும், பூமி மாதிரி பொறுத்துக்கணும், எல்லாத்தையும் பொறுத்துக்கணும்.
யார் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சகிச்சுக்கிறானோ, 100% மறுமறிங் இல்லாம எதிர்ப்பு இல்லாம எவன் வந்து பாத்தீங்கன்னா சகிச்சுக்கிறானோ, ஈஸ்வரனோட பிரசாதம் அப்படின்னு எடுத்துக்கிறானோ, அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தீர்க்கமான மனசாந்தி உண்டாகுது. அந்த மனசாந்தி வந்து என்லெஸ் ஆகும்போது அதுதான் மோட்சம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகம் வரும் போகும், ஜென்மம் மரணம் எல்லாம் சம்பவிக்கும். இந்த தேகத்துல நிறைய துவந்துவங்களும் வரும், இருமைகளும் வரும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் உதாசீனப்படுத்திட்டு வந்து பாத்தீங்கன்னா போக்கஸ் சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், நான் 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 அந்த நான்லயே அது நித்தியமானது, அது வந்து பாத்தீங்கன்னா வந்து போகாதது, அது சத்தியமானது அப்படின்னு அந்த நானுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுகஸ்வரூபம் அப்படின்னு ஆட்டோ சஜெக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. இதை பண்ணிட்டு அடுத்த ஸ்லோகம் இன்னைக்கு ஆரம்பிக்குது. எங்க இருந்து ஆரம்பிக்கிறோம்? 16க்கு அப்புறம் 17வது ஸ்லோகம். 17வது ஸ்லோகம் ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன அவதாரிக்கான்னு ஒன்று சொல்லுவோம். ஆச்சாரியர் ஒரு லைன் வந்து பாத்தீங்கன்னா எழுதுற, கிம் புனக தத் யத் சத் ஏவ சர்வதா ஏவ அஸ்தி இது உச்சியதே. கிம் புனக மீண்டும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யத்து சத்து, எந்த தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா சத்துன்னு சொல்லப்பட்டதோ, சதா சர்வதா ஏவ அஸ்தி, அது வந்து பாத்தீங்கன்னா எப்போதும் எல்லா காலத்திலும் இருப்பதாக இருக்கிறதோ அந்த சத்தத்துவத்தை பற்றி இந்த 17வது ஸ்லோகம் உச்சியதே சொல்லப்படுகின்றது. சத்து சதா சத்தா இருக்கும், அசத்து சதா அசத்தா இருக்கும். சத்தியம் வந்து பாத்தீங்கன்னா எந்த காலத்திலும் பொய்யாகாது, அதே நேரத்தில் பொய் எந்த காலத்திலும் சத்தியமாகாது. அப்ப எது சத்தியம்? நான் சத்தியம். மனசு நல்லா புரிஞ்சுக்கணும். நான் சத்தியம், நான் இல்லாமல் ஒரு காலமும் போவதில்லை, நான் இறந்து போவதில்லை, எனக்கு எந்த நஷ்டமும் வராது, நான் சதா காலமும் இருக்கின்றேன், இருப்பாக இருக்கின்றேன். இந்த தேகாதிகள் ஒரு காலத்திலும் சத்தியமாக ஆகவே ஆகாது, இது எல்லாம் பொய், இதையெல்லாம் ஒரு நாள் என்னை விட்டு போயிடும், ஏன்னா இதுக்கு இருப்பில்லை. அப்ப நான் சத்தியமானவன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். சர்வதா நான் இருக்கேன், எல்லா காலத்திலும் நான் இருக்கிறேன். அந்த தத்துவத்தை பத்தி சொல்லப்படுகிறது இந்த 17வது ஸ்லோகத்துல. அவிநாசிது தத்வித்தி, அவிநாசிது தத்வித்தி, ஏன சர்வமிதம் ததம், ஏன சர்வமிதம் ததம், விநாசமவ்யயஸ்யாஸ்ய, விநாசமவ்யயஸ்யாஸ்ய, ந கஷ்சித் கர்த்துமர்ஹதி, ந கஷ்சித் கர்த்துமர்ஹதி. அவிநாசிது தத்வித்தி, ஏன சர்வமிதம் ததம், விநாசமவ்யயஸ்யாஸ்ய, ந கஷ்சித் கர்த்துமர்ஹதி. அவிநாசிது தத்வித்தி, ஏன சர்வமிதம் ததம், விநாசமவ்யயஸ்யாஸ்ய, ந கஷ்சித் கர்த்துமர்ஹதி. ஆயிடுச்சு. அவிநாசி, அவிநாசி அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஆத்ம தத்துவமானது அவிநாசி தத்துவம்னு சொல்றோம். ஒவ்வொன்றுத்துக்கா இனிமே லட்சணங்கள் ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிச்சுக்கிட்டே வரும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே 13வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா யவ்வனம் கௌமாரம் ஜரான்னு ஒரு ஸ்லோகம் பார்த்தோம். தேகினோஸ்மின் யதா தேகே யவ்வனம் கௌமாரம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தி தீரஸ் தத்திரண முக்கியதி அப்படின்னு. அந்த ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவிற்கு வந்து பாத்தீங்கன்னா பாவ விகாரங்கள் இல்லை, அவஸ்தா விகாரங்கள் இல்லை அப்படின்றது அந்த இடத்துல லட்சணம். அது வந்து பாத்தீங்கன்னா அம்மா வயிற்றுல இருக்கிறது இல்ல, பிறக்கிறது இல்ல. எது? ஆத்மா பிறக்கிறது இல்ல, தேகம்தான் அம்மா வயிற்றுல இருந்துச்சு, தேகம்தான் அம்மா வயிற்றுல இருந்து பிறந்துச்சு, தேகம்தான் வளருது, தேகம்தான் மாறுது, தேகம்தான் க்ஷீணமாயி ஒரு நாள் இல்லாம போகுது. அப்ப 13வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா லட்சணம் என்ன சொல்லியிருக்கோம்? ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா ஷட்விகார ரஹிதம், 6 விகாரங்கள் இல்லாதது. அதே மாதிரி பால்யம் யவ்வனம் ஜரா முதலிய அவஸ்தைகள் இல்லாதது அப்படின்னு 2 லட்சணம் அங்க பார்த்துருக்கோம். இப்போ இந்த 17வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லட்சணமா சொல்ல போறோம். 3 லட்சணங்கள் இந்த இடத்துல சொல்ல போகுது. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அவிநாசி அப்படின்ற லட்சணம். இங்க ஆத்மா எப்படிப்பட்டது? அவிநாசி. ஆத்மா, ஆத்மான எப்பவுமே என்ன பண்ணணும்? நான் நான் நான்.
ஆத்மான்ற சப்தம் எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல எல்லாம் நான் அப்படின்னு போட்டீங்கன்னா தான் ஆப்ஜெக்ட் இல்லாம சப்ஜெக்டா பார்க்க முடியும். அதுதான் நமக்கு பிரயோஜனமாகும். இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு சயின்ஸ் பிசிக்ஸ் படிக்கிற மாதிரி நம்ம படிச்சுட்டு போயிடுற மாதிரி ஆயிடும். அப்ப நான் அவினாஷி முதல் சொல்றோம் இந்த ஸ்லோகத்துல. நான் நாசமில்லாதவன். திரும்ப திரும்ப சொல்லிக்கணும். நான் இறக்க போறதில்லை, எனக்கு எந்த நாசமும் உண்டாகாது. அவினாஷி நான். வினாஷி அவினாஷி. வினாஷி அப்படின்னா பாத்தீங்கன்னா நாசத்தை அடைவது. அவினாஷி அப்படின்னா நெகட்டிவ் ஆயிடுது, நாசம் இல்லாதவன் நான் அப்படின்னு பாத்தீங்கன்னா தத் வித்தி அப்படின்னா அந்த ஆத்மாவை அந்த பிரம்மத்தை அறிந்து கொள்வாயாக. தத்து வித்தி. தத்து அப்படின்றதுக்கு அர்த்தம் ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். தத்துன்றது சர்வநாம சப்தம். அது பாத்தீங்கன்னா பிரம்மம்னு பேரு. தத்து 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 அது 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 அதுன்னு நம்ம சொல்றோம். எதெல்லாம் அது அதுன்னு சொல்றோம்? நான் 2 புத்தி சொல்லியிருக்கோம். சர்வத்திர எல்லா இடத்துலயும் 2 புத்தி இருக்கு, 2 ஞானம் இருக்கு. அது 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 பேனாவா இருக்கு, அது லேப்டாப்பா இருக்கு, அது புஸ்தகமா இருக்கு, அது டேபிளா இருக்கு, அது பர்வதமா இருக்கு, அது வீடா இருக்கு, அது ஜகத்தா இருக்கு. அதுல எல்லாத்துலயும் அது அது அதுன்னு சொல்றது பாத்தீங்க அப்படின்னா பிரம்ம தத்துவம். அது கூட பாத்தீங்கன்னா எதெல்லாம் இருக்கோ, டேபிள், லேப்டாப், பேனா, இந்த வீடு, பர்வதம், இந்த ஜகத்து அப்படின்னு எதெல்லாம் இருக்கோ அது எல்லாம் அசத்து. அப்ப அந்த தத்துன்றது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்ம தத்துவம். நீங்க எங்கெல்லாம் உபயோகப்படுத்துறீங்களோ அது அது அதுன்னு அது பிரம்ம தத்துவம். கண்ணுக்கு தெரியுமா சுவாமி? கண்ணுக்கு தெரியாது. ஆனா அதுதான் பாத்தீங்கன்னா இந்த அசத்துக்கு பாத்தீங்கன்னா ஆதாரமா இருக்கு. நீங்க வெளியில எதை அது அதுன்னு சொல்றீங்களோ அந்த அதுதான் இந்த தேகத்துல சொல்லும் போது நான் ஆயிடுது. சப்ஜெக்ட்ல நான் அப்படின்னு நம்ம எதை சொல்றோமோ அதுதான் பாத்தீங்கன்னா வெளியில போகும்போது அதுவாயிடுது. அப்ப அதுவும் இதுவும் பாத்தீங்கன்னா எது? நானும் பாத்தீங்கன்னா 2ம் ஒன்று. அப்ப அந்த நான் அப்படின்னு சொல்றதும் அந்த தத்துன்னு சொல்றதும் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்ம தத்துவம். இங்க தேகத்துல சொல்லும் போது நான் ஆத்மா அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே வெளியில சொல்லும் போது அதுன்றது எங்க இருக்கு? எல்லா இடத்துலயும் இருக்கு. அந்த எல்லா இடத்துலயும் அது அதுன்னு இருக்கிறதுனால அதுக்கு பேர் பிரம்மம்னு பேர். சர்வ வியாபகமா இருக்கிறது. அது பாத்தீங்கன்னா தத்து வித்தி. அதனை அறிந்து கொள்வாயாக. வித்தி அப்படின்றதுக்கு அர்த்தம் அறிந்து கொள்வாயாக. எப்படி அறியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றாரு, வித்து தாத்து அப்படின்னு ஒரு தாத்து இருக்கு, ஞான்ற ஒரு தாத்து இருக்கு. 2 சம்ஸ்கிருதத்துல பாத்தீங்கன்னா 2 சப்தங்கள் பயன்படுத்தும். வித்தி அப்படின்னாலும் பாத்தீங்க அப்படின்னா அறிந்து கொள் அப்படின்னு அர்த்தம். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஞான சப்தத்தை போட்டீங்கன்னாலும் என்ன அர்த்தம்? ஞானம்னாலும் அறிந்து கொள் அப்படின்ற அர்த்தம். இந்த ஞானத்துக்கும் இந்த வித்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஞானம்ன்ற சப்தத்தை நம்ம என்ன பண்ணலாம்? எல்லா ஞானங்களோடையும் சேர்த்துக்கலாம். எதெல்லாம் நம்ம புத்திக்கு எட்டுதோ அந்த புத்திக்கு எற்ற எல்லா அறிவையும் என்ன பண்ணலாம்? ஞானம் ஞானம்னு சொல்லலாம். எனக்கு பாத்தீங்கன்னா சம்ஸ்கிருத ஞானம் இருக்கு, எனக்கு பாத்தீங்கன்னா வேதாந்த ஞானம் இருக்கு, எனக்கு ஹிந்தி ஞானம் இருக்கு, இது மாதிரி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே போகலாம். எனக்கு கம்ப்யூட்டர் ஞானம் இருக்கு, எனக்கு கணித ஞானம் இருக்கு, எனக்கு சயின்ஸோட ஞானம் இருக்கு அப்படின்னு எல்லாத்துலயும் ஞானம் சொல்லலாம். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா எது அனுபவமா ஆகுதோ, நான் சொல்றேன் மைசூர் பாக்கு பாத்தீங்கன்னா இனிப்பா இருக்குன்னு நான் அறிகின்றேன். எப்படி அறிகின்றேன்? ஆப்ஜெக்டா அறியறனா இல்ல பாத்தீங்கன்னா சாப்பிட்டு பார்த்த மாத்திரத்துல அது எனக்கு அனுபவம் ஆகுதா? அப்படின்னா அனுபவம் ஆகுது. அப்ப எதெல்லாம் பாத்தீங்கன்னா என்னோட சிங்க் ஆகுதோ, என்னோட உணர்வோட சிங்க் ஆகுதோ, என்னோட புத்தியை தாண்டி பாத்தீங்கன்னா நான் அப்படின்னு எனக்கு ஒரு அனுபவம் உண்டாகுதோ அந்த இடத்துலலாம் வித்து அப்படின்ற தாத்துவை பயன்படுத்துவோம். அப்ப எங்கெல்லாம் ஆத்ம வித்து, ஆத்ம ஞானி, ஆத்ம வித்து. அப்ப ஆத்ம ஞானி அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு சப்தம் அர்த்தம் தெரியும் அப்படின்னு அர்த்தம். அதே நேரத்துல ஆத்ம வித்து பிரம்ம வித்து அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா அவர் பாத்தீங்கன்னா பிரம்மத்தை சாட்சாத்காரம் செய்தவர், ஆத்மாவை சாட்சாத்காரம் செய்தவர், அறிந்தவர், என்லைட்டடானவர் அப்படின்னு பேர். அப்ப இங்க சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா அவினாஷி து தத்வித்தி, நான் நாசமில்லாதவன் என்று அனுபவபூர்வமாக அறிந்து கொள்வாயாக. இதான் ஸ்டேட்மெண்ட். படிச்சா போதுமா?
படிச்சாலும் மோட்சம் கிடைக்காது. படிச்சீங்க அப்படின்னா நாசம் இல்லாதவன் ஆயிடுவேனா? புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா ஆமா புஸ்தகத்துல படிச்சிருக்கு. அப்போ நமக்கு லட்சியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் நாசம் இல்லாதவன் அப்படின்னு நம்மளோட கோல் அதுதான். நான் நாசம் இல்லாதவன் என்று அனுபவமா அறிந்து கொள்ள வேண்டும். தேகத்தோட நம்ம சம்பந்தம் இருக்கிற வரைக்கும் நமக்கு அந்த அனுபவம் வரவே வராது. தேகம் நான் தேகம்னு பிடிச்சிருக்கிற வரைக்கும் நான் நாசம் இல்லாதவன் ஆகவே முடியாது. ஏன்னா இந்த தேகம் கண்டிப்பா என்னதான் பிடிச்சு வச்சாலும் ஒரு நாள் நாசமாகும். அப்ப தேகத்தை கடந்து போனாதான் நான் நாசமில்லாதவன் அப்படின்றத அறிய முடியும். ஆயிடுச்சா? அப்ப நானை எப்படி அறியணும்? முதல் ஸ்டெப் சொல்லுது தத் வித்தி, அதனை அறிந்து கொள்வாயா. இதுவும் பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் விதி வாக்கியம் சொல்லுவோம். விதி வாக்கியம் அப்படின்னா இதை செய் இதை செய்யாதே அப்படின்றது. அப்ப கிருஷ்ண பரமாத்மா பாத்தீங்கன்னா 13வது ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா திதிக்ஷஸ்வ அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். பொறுத்து கொள்வாயாக, சகித்து கொள்வாயாக. இப்ப இந்த இடத்துல சொல்றார், 2வது கட்டளை சொல்றார் இந்த ஞான பிரகரணத்துல. எப்படி அறிந்து கொள்ள வேண்டும்? தன்னை அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி அறிந்து கொள்ள வேண்டும்? நான் நாசம் இல்லாதவன் என்று அறிந்து கொள்ள வேண்டும். இதான் கோல். இதான் அப்ப தத் வித்தி அப்படின்றது கமாண்ட். அங்க அதனை அறிந்து கொள்வாயாக. எதனை? நான் அப்படின்ற பிரம்ம தத்துவத்தை நாசமில்லாதது என்று அறிந்து கொள்ள வேண்டும். முடிச்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த ஏன சர்வமிதம் ததம். ஏன அப்படின்னா எதனால், சர்வம் இதம் ததம், இதம் சர்வம் ததம், இந்த அனைத்தும். இதம் அப்படின்னா இந்த உலகம் மொத்தமும் சர்வம் சொல்லியாச்சு. இந்த மொத்தமும் கிரியேஷன்ல என்னெல்லாம் இருக்கோ இது எல்லாம் பாத்தீங்கன்னா ஏன ததம், எதனால் வியாபிக்கப்பட்டிருக்கோ. ததம் அப்படின்றதுக்கு அர்த்தம் வியாபித்திருத்தல்னு அர்த்தம். இந்த மொத்த உலகமும் என்டையர் சிருஷ்டியே பாத்தீங்கன்னா எந்த தத்துவத்தினால் வியாபிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த தத்துவத்தை, தத்து அப்படின்னு போட்டுக்கணும், அந்த தத்துவத்தை அவினாஷி என்று அறிந்து கொள்வாயாக. எந்த தத்துவம் சுவாமி? நல்லா தெரிஞ்சுங்க. கடையில போய் நான் என்ன பண்றேன், இந்த கத்திரிக்காய் எவ்வளோ அப்படின்னு கேட்கறேன், இந்த அரிசி எவ்வளோன்னு கேட்கறேன். விலை சொல்றான், இது எவ்வளோ அது எவ்வளோ அப்படின்னு ஒவ்வொன்று தூரமா இருக்கிறது. நான் என்ன பண்றேன், அந்த அரிசி வச்சிருக்கீங்க பாருங்க அந்த மூட்டையில, அது எவ்வளோ அப்படின்ற. அந்த பாக்கெட்ல பாத்தீங்கன்னா பருப்பு இருக்குல்ல, அது எவ்வளோ, இந்த கத்திரிக்காய் எவ்வளோ, இந்த ஃப்ரூட் எவ்வளோ, இந்த கீரை எவ்வளோ அப்படின்னு ஒவ்வொன்றத்தையா நான் கேட்கறேன். அது இது அது இதுன்னு விவகாரம் பண்றேன். இந்த விவகாரம் பண்ணிட்டு இருக்கும் போதே நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அரிசியையும் இதையும் செலக்ட் பண்ணி வச்சாச்சு. கத்திரிக்காய் எல்லாத்தையும் தூக்கி எனக்குன்னு நான் வச்சுட்டேன். வச்ச மாத்திரத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னொருத்தர் டச் பண்றாரு. இது எல்லாமே ஷாப்ல நடக்கிறது தான். நமக்கு நம்ம எடுத்து செலக்ட் பண்ணி வச்சிருப்போம். இன்னொருத்தர் அந்த கை வைப்பாரு, இல்லச்சி நான் எடுத்து வச்சிருக்கேன், இது என்னோடது. அப்போ நம்ம இன்னும் பர்ச்சேஸ் பண்ணவே இல்லை. ஆனா பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடியே அதுவா இருந்தது இதுவா இருந்தது என்னுடையதாகி போச்சு. பாருங்க என்ன பியூட்டி பாருங்க. அதுன்னு நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம், எடுத்து என் பக்கத்துல வச்சோன்னா என்னோடதாகி போச்சு. இது எவ்வளோன்னு கேட்டுக்கிட்டு இருந்தோம், அது என்னோட பக்கத்துல வந்ததுக்கு பிறகு இது என்னோடையதுன்னு ஆக்கிடுச்சு. அது இது அதுக்கு அடுத்தது என்னோடையதாயிடுச்சு. வீட்டுக்கு பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்து ரைஸை சமைச்சோம், சப்ஜி எல்லாத்தையும் சமைச்சோம், சாப்பிட்டோம். சாப்பிட்டதுக்கு பிறகு நானா ஆயிப்போச்சு, நான் அப்படின்னு இந்த தேகமா ஆயிப்போச்சு. அப்போ எது வெளியில பாத்தீங்கன்னா அதுவா இருக்கோ, எது பாத்தீங்கன்னா வெளியில இதுவா இருக்கோ, அதுதான் பாத்தீங்கன்னா இந்த தேகத்துக்குள்ளார வந்தோன்னா நானா ஆயிப்போச்சு. எப்படி ஆச்சு? கத்திரிக்காய் தான், உருளைக்கிழங்கு தான், அரிசி தான், பருப்பு தான் பாத்தீங்கன்னா இந்த தேகமா ஆயிப்போச்சு. ஆனா அதுன்னு சொன்னது, இதுன்னு சொன்னது எதுவோ அது பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு, நானா ஆயிப்போச்சு. இந்த கண்ணுக்கு தெரியவே தெரியாது, அது தெரியாது, இது தெரியாது. எது தெரியும் கண்ணுக்கு? அது இது கண்ணுக்கு தெரியாது. கத்திரிக்காய் தெரியும், அரிசி தெரியும், பருப்பு தெரியும், எல்லாம் கண்ணுக்கு தெரியும். அது பாத்தீங்கன்னா இந்த தேகத்துக்கு வந்த மாத்திரத்துல இந்த தேகமா ஆயிப்போச்சு. அது பாத்தீங்கன்னா நானா ஆயிப்போச்சு இந்த தேகத்துல. அப்ப நானும் கண்ணுக்கு தெரியாது, அதுவும் கண்ணுக்கு தெரியாது, இதுவும் கண்ணுக்கு தெரியாது. அதுதான் இங்க நான் அப்படின்னு எதை நான் சொல்றேனோ அந்த நான் தான் வெளியில போகும்போது அதுவாயிப்போச்சு. அப்ப எப்படி ஆகுது? தூக்கத்துல இருக்கும். தூக்கத்துல நான் யார் இருந்தேன்? நான் மாத்திரம் இருந்தேன். சுகமா தூங்குனேன். கூட என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னும் தெரியலன்னு இருந்துச்சு.
அந்த நான் அப்படின்றது 3 காலத்திலும் இருப்பது சத்துன்னு பேரு. அந்த ஒன்னும் தெரியலன்றதுதான் இந்த கத்திரிக்காய் மாதிரி அசத்துன்னு பேரு. இந்த ரெண்டுத்துல இருந்து பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டு எந்த இடத்துல எடுத்தாலும் இந்த ரெண்டு இருக்கும். ஒன்னு நாசத்தை அடையக்கூடியது, ஒன்னு நாசம் இல்லாதது. வேக்கப் ஆகும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வேக்கப் ஆகும்போது நான் இருந்தேன், கூட எது இருந்துச்சுன்னா நான் என்னுடைய புத்தின்னு ஆயிடுச்சு. அந்த ஒன்னும் தெரியலன்றது புத்தி ஆயிப்போச்சு. அப்ப நான் இருக்கேன், இது என்னுடைய புத்தி, என்னுடைய மனசு, என்னுடைய இந்திரியங்கள், என்னுடைய தேகம் அப்படின்னு என்னுடையது உடையது உடையதுன்னு ஆப்ஜெக்ட் ஆயிப்போச்சு. ஆனா கூட எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா நான் பாத்தீங்கன்னா மாறாதவனா இருக்கேன். அப்ப இந்த மாறாதவனா இருக்கிற நான் இந்த என்னுடையது என்னுடையது என்னுடையதுன்னு போயிட்டு மெதுவா ஆப்ஜெக்ட்ல இந்த தேகத்துக்கு வெளியில போகும்போது என்ன ஆகுதுன்னா இது இது இதுன்னு பக்கத்துல இருக்கிறது எல்லாத்தையும் நான் இதுவாயிடுச்சு. தூரத்துல இருக்கிறதுலாம் இந்த நான் பாத்தீங்கன்னா அதுவா ஆயிடுச்சு. பக்கத்துல இருக்கிற நாமரூப வஸ்துக்கள் அப்படியே இருக்கு. இந்த நாமரூப வஸ்துக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மாயாவோட விஷயம். அது வெறும் மாயாவினால உண்டாகக்கூடிய மாயாஜாலத்துல தெரிகிற மாதிரி. இதுக்கு எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா இருப்பு இல்லவே இல்லை. கத்திரிக்காய் எங்க போச்சு? வயிற்றுக்குள்ளார போயிடுச்சு, அது செத்து போச்சு. அரிசி எங்க போச்சு? செத்து போச்சு, மாறி போச்சு. எல்லாம் இந்த தேகமா மாறி போச்சு. ஒரு நாள் இந்த தேகமும் பாத்தீங்கன்னா திரும்ப ரீசைக்கிளிங்ல மண்ணா போயிடும். திரும்ப மண்ணா போனது பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா தானியமா விளைஞ்சு இன்னொருத்தரோட சரீரத்துக்கு போயிடும். அப்போ இந்த சரீரம் பாத்தீங்கன்னா ஒரு நிலையில்லாதது, போயிட்டே இருக்கிறது. இது நாஷி. ஆனா நான் அவிநாஷி. அதுதான் இங்க சொல்லுது அவிநாஷி. இந்த அவிநாஷின்ற தத்துவம், இந்த ரெண்டத்தையும் புரிஞ்சுங்க. நான் எதை சொல்றேனோ அதுதான் வெளியில இது இது அது அதுன்னு இருக்கு. ரெண்டுமே கண்ணுக்கு தெரியாது. நானும் கண்ணுக்கு தெரியாது, இது அதுன்றதும் கண்ணுக்கு தெரியாது. அதே நேரத்துல இந்த நானுக்கு பக்கத்துல இருக்கிற தேகம், அதே மாதிரி இதுக்கு பக்கத்துல இருக்கிற எதெல்லாம் இது டேபிள், இது லேப்டாப் அப்படின்னு இந்த இதுக்கு பக்கத்துல எதெல்லாம் சொல்றீங்களோ, அது பர்வதம், அது வீடு அப்படின்னு அதுக்கு பக்கத்துல நீங்க எதையெல்லாம் சொல்றீங்களோ, அந்த நானுக்கு பக்கத்திலையும் அது இதுக்கு பக்கத்திலையும் இருக்கிறது ஒரு நாள் கண்டிப்பா நாசமாகும். ஆனா இதை எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மண்ணு பாத்தீங்கன்னா சட்டிப்பானையை எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கு. கணுவிலையும் வியாபிச்சிருக்கு. தங்கம் பாத்தீங்கன்னா ஆபரணங்களை எல்லாத்தையும் கணுலையும் வியாபிச்சிருக்கு. அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா இந்த நான், இந்த தேகத்துல நான், வெளியில பாத்தீங்கன்னா அது அந்த தத்துவத்துக்கு பேரு பிரம்மம்னு பேரு. இந்த பிரம்மம் தான் ஒவ்வொரு தேகத்திலையும் நானா இருக்கு. இந்த ரெண்டுத்தினாலையும் தான், ரெண்டு இல்ல, வாஸ்தவத்துல ஒன்னே ஒண்ணுதான். வெளியில சொன்னா பிரம்மம், உள்ள சொன்னா நான். இந்த பிரம்ம தத்துவம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் இல்லை. நான் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா என்னது? வெறும் உணர்வு, வெறும் கான்சியஸ்னஸ். இந்த நானுக்கு மேலதான் பாத்தீங்கன்னா இந்த மொத்த லோகமும் வியாபிக்கப்பட்டிருக்கு. இந்த மொத்த லோகமும் நானால் வியாபிக்கப்பட்டிருக்கு, பிரம்ம தத்துவத்தினால் வியாபிக்கப்பட்டிருக்கு. எப்படி அப்படின்னா பானைய வியாபிச்சு மண் இருக்கிற மாதிரி, ஆபரணங்களை வியாபிச்சு தங்கம் இருக்கிற மாதிரி. இதம் சர்வம் ஏன ததம், இந்த உலக அனைத்தும், இதம் சர்வம்னா இந்த மொத்த என்டையர் சிருஷ்டியே, ஏன ததம் எதனால் வியாபிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த தத்துவம், தத்து அவிநாஷி வித்தி. அந்த தத்துவத்தை அவிநாஷி, நாசமில்லாதது என்று அறிந்து கொள்வாயாக. நான் சொல்றேன், பானை கடைக்கு போறேன், பானை பார்த்தா சட்டி பானை, நூற்றுக்கணக்கான பானைகள் இருக்கு. அந்த சட்டி பானைகளை எல்லாத்தையும் ஒவ்வொரு எம்எம்லையும் வியாபிச்சிருக்கிறது எது அப்படின்னா மண்ணு. அப்ப மண்ணுக்கு நாசம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மண்ணுக்கு நாசம் உண்டாகவே உண்டாகாது. நான் சொல்றேன், மண்ணு அவிநாஷி. அந்த மண்ணு பாத்தீங்கன்னா அவிநாஷி என்று அறிந்து கொள். ஆனா எது நாசவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நாமரூபமா இருக்கக்கூடிய சட்டிப்பானைகள் எல்லாம் உடஞ்சி போயிடும். உடஞ்சி வேற ஒன்னா மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா மண்ணு பாத்தீங்கன்னா மாறாமல் இருக்கும். அதனால அதுக்கு பேர் அவிநாஷி அப்படின்னு பேர். இதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த மண்ணுனாலதான் வியாபிக்கப்பட்டிருக்குன்னா என்ன அர்த்தம்? அது இல்லாம சட்டிப்பானையே இல்லைங்க. அந்த சட்டிப்பானைன்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சட்டிப்பானைன்றது மண்ணுக்கு மேல ஏறி டிராவல் பண்ணுது. அது பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் இல்லவே இல்லை. மண்ணு சத்தியம், மண்ணுக்கு மேல இருக்கக்கூடிய சட்டிப்பானை பொய்யானது.
தங்கம் சத்தியம், தங்கத்துக்கு மேல இருக்கிற ஆபரணம் பொய்யானது, அதுக்கு மேல ஏறி சவாரி பண்ணுது. அதே மாதிரி நான் சத்தியம், நானுக்கு மேல இது ஒரு சட்டிப்பான மாதிரி இந்த தேகம் வந்து பாத்தீங்கன்னா நானுக்கு மேல சவாரி பண்ணுது. அப்ப எப்படி பானை உடைஞ்சு போகுமோ, சட்டி உடைஞ்சு போகுமோ, அதே மாதிரி இந்த தேகமும் ஒரு நாள் உடைஞ்சு போகும். இந்த வெளியில இருக்கக்கூடிய பிரம்மத்துக்கு மேல இருக்கிற இந்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் இல்லாமல் போகும். ஏன் அப்படின்னா அது எதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஓன் எக்ஸிஸ்டன்ஸ் இல்லவே இல்லை, இருப்புத்தன்மை இல்லாதவை, காணல்ல தெரிகிற ஜல மாதிரி, சிப்பியில தெரிகிற வெள்ளி மாதிரி அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப ஆதார தத்துவம் எது அப்படின்னு கேட்டா, நான் ஆதாரம், மண்ணு மாதிரி தங்க மாதிரி நான் ஆதாரமா இருக்கேன். எனக்கு மேல பொய்யா இருக்கிறது இந்த தேகம், இந்த ஜெகத் எல்லாம் பொய்யானவை. இந்த பொய்யானவைகளை எல்லாத்தையும் வியாபிச்சு நான் இருக்கின்றேன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுக்கு அடுத்தது விநாசம் அவ்யயஸ்ய அஸ்ய, அஸ்ய விநாசம் அவ்யயஸ்ய, அஸ்ய அவ்யயஸ்யனா அவ்யயம், வியம் அப்படின்னா சம்ஸ்கிருதத்துல நாசம்னு அர்த்தம், தேய்தல்னு அர்த்தம். வியம் ஆகிறது அப்படின்னு பேர். அந்த வியத்துக்கு ஆப்போசிட் என்னது அப்படின்னா அவ்யயம். அவ்யயம் அப்படின்னா நாசம் இல்லாதவன், நாசம் இல்லாதது. அஸ்ய அவ்யயஸ்ய, இந்த நாசமில்லாத இது எது, இந்த ஆத்ம தத்துவம் நான்ன்றது, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா விநாசம், அதுக்கு வந்து நாசத்தை ஏற்படுத்துவதற்கு ந கஷ்சித்து கர்த்தும் அருகதி, விநாசம் கர்த்தும் கஷ்சித்து ந அருகதி. அந்த அவ்யயமா இருக்கிற தத்துவத்தை, நான் சொல்லக்கூடிய தத்துவத்தை, அதற்கு வந்து பாத்தீங்கன்னா விநாசம் செய்வதற்கு, விநாசம் கர்த்தும், விநாசம் அடைய செய்வதற்கு ந கஷ்சித் அருகதி, எந்த ஒருவருக்கும் அருகதை இல்லை. என்ன பாருங்க ஸ்டேட்மெண்ட், ஆச்சரியர் சொல்ல போற. ஈஸ்வரனே இருந்தாலும் கூட அந்த நானை நாசம் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா நான் ஈஸ்வரன் அப்படின்னு அவரும் தான் சொல்லுவார். அப்ப சொல்லும் போது அவருக்கே முடியாது. அவரும் கூட, ஈஸ்வரனும் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா திரிபுராந்தகன்னு நம்ம சொல்றோம். ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா, ருத்ரனை வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றோம், சர்வத்தையும் சம்ஹாரம் பண்ணக்கூடிய ருத்ரன் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நான் அப்படின்ற தத்துவத்தை நாசம் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அவரும் நான் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த நான் அப்படின்ற அந்த பிரம்ம தத்துவம் எப்படிப்பட்டதுன்னா அவ்யயம், நாசம் இல்லாதது, அவிநாசி. அந்த அவிநாசியா இருக்கக்கூடியதை எந்த கொம்பனும் வந்து பாத்தீங்க அப்படின்னா விநாசம் கர்த்தும் ந அருகதி, அதை வந்து பாத்தீங்கன்னா நாசம் செய்வதற்கு அருகதை இல்லாதவனாகின்றான். அப்ப இந்த ஸ்லோகத்துல 3 விஷயம் சொல்றோம், 3 ஆத்ம தத்துவத்துக்கு 3 லட்சணம் சொல்றோம். அவிநாசி ஒண்ணு இந்த ஸ்லோகத்துல. 2வது வந்து பாத்தீங்கன்னா சர்வ வியாபகம், சர்வ வியாபின்னு பேரு 2வது லட்சணம். 3வது அவ்யயம். 3 லட்சணங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுது. அவிநாசி, நாசம் இல்லாதது, அவிநாசினா நாசம் இல்லாதவன் நான். அதுக்கப்புறம் சர்வ வியாபகம் நான். அதுக்கப்புறம் 3வது அவ்யயம் நான். இதுல வந்து பாத்தீங்கன்னா சில லட்சணங்கள் வந்து பாத்தீங்கன்னா புத்தியில புரிஞ்சுக்கலாங்க. சில லட்சணம் வந்து பாத்தீங்கன்னா புத்தியில புரிஞ்சுக்கலாம், சில லட்சணம் வந்து பாத்தீங்கன்னா அனுபூத்தியில தான் புரிஞ்சுக்க முடியும். எது லட்சணம்? இப்ப நான் லாஜிக்கா சொன்னேன்னு அப்படின்னா, ஆமா நான் இருக்கேன்ல, நான் வந்து பாத்தீங்கன்னா 3 அவஸ்தைகள்லயும் நான் வந்து பாத்தீங்கன்னா வந்து போறதே இல்லாம நான் இருக்கேன். அப்ப தேகம் வந்து போகுது, அப்ப தேகம் நாசத்தை அடையுது, நான் நாசம் இல்லாதவன் தெரிஞ்சுக்கலாம். அதே நேரத்துல அவ்யயி, அவ்யயம், அவிநாசி, இந்த 2த்தையும் தெரிஞ்சுக்கலாம். ஆனா வந்து வியாபகம்ன்ற தத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்ல முடியாது. அது வந்து பாத்தீங்கன்னா 6வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நிதித்தியாசனத்தோட பரிபக்குவத்துல ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், நிதித்தியாசனத்துல நடக்கக்கூடிய ஆத்மானுபூத்தியில மட்டும்தான், பிரம்மானுபூத்தியில மட்டும்தான் சில லட்சணங்களை நம்ம அறிஞ்சிக்க முடியும். ஐஎம் எவ்ரிவேர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புத்தியில புரிஞ்சிக்கவே முடியாது. நான் தான் எல்லாமா இருக்கேன், எல்லா ஜீவராசிகள்லயும் இருக்கேன், இதை எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கன்ற அந்த சர்வ வியாபகம்ன்ற தத்துவத்தை என்லைட் ஆகும் போது மட்டும்தான், அனுபவம் ஆகும் போது மட்டும்தான் அறிய முடியும். ஆயிடுச்சா? 3 லட்சணம் சொல்லியாச்சு. பாஷ்யத்துக்கு வந்துருங்க. ஆச்சாரியார் சொல்றார் அவிநாசி. அவிநாசின்னு என்னப்பா? மந்திரத்துல ஸ்லோகத்துல இருக்கிற ஒரு சப்தம் அவிநாசி. அதுக்கு என்ன அர்த்தம்? ந வினஷ்டும் சீலம் அஸ்ய இதி.
இதற்கு நாசம் அடையக்கூடிய தன்மை இல்லாததால் இதற்கு பெயர் அவிநாசி. தூ சப்த அவிநாசி தூன்னு இருக்கு. தூ எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அவிநாசி. ஆனா பாத்தீங்கன்னா தூன்றது பாத்தீங்கன்னா எனக்கு அந்நியமா இருக்கிறது. எது எனக்கு அந்நியமா இருக்கு? தேகம். நான் அவிநாசி. ஆனா பாத்தீங்கன்னா ஆனால் தூன்றது பாத்தீங்கன்னா ஆனால் இந்த தேகம் பாத்தீங்கன்னா நாசி வினாசி. அப்ப அந்த தூன்ற சப்தம் பாத்தீங்கன்னா அசத்தோ விசேஷனார்த்தக. ஆச்சாரி சொல்லிட்டார், அசத்தை குறிக்கக்கூடியது, பொய்யை குறிக்கக்கூடியது, பொய்யை விளக்கிறதுக்காக. இந்த தேகம் வினாசி, ஆனா பாத்தீங்கன்னா நான் அவிநாசி. நான் அவிநாசி, நாசம் இல்லாதவன். ஆனால் இந்த தேகமும் இந்த ஜெகத்தும் பாத்தீங்கன்னா நாசத்தை உடையது, அசத்து. நான் சத்து, இது எல்லாம் அசத்து அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் தத்வித்தி. தத்வித்தின்னா என்ன அர்த்தம்? விஜானீஹி. ஜானீஹி அப்படின்னா என்ன அர்த்தம்? அறிந்து கொள். விஜானீஹினா விசேஷ ரூபமாக அறிந்து கொள். என்னப்பா அது விசேஷம்? என்னப்பா? அனுபூதி அப்படின்னு அர்த்தம். லிட்ரலா குருநாதர் மூலமா கேட்டுக்குங்க. இந்த பகவத்கீதையை பாத்தீங்கன்னா இந்த 31 ஸ்லோகம் வரைக்கும் 11 to 31 திரும்ப 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 உருட்டுங்க. இந்த லட்சணங்களை எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளார கொண்டு வந்துடுறது. கொண்டு பாத்தீங்க அப்படின்னா மெதுவா அதை மனனம் பண்றது. எப்போ? இப்பெல்லாம் இல்லை, நல்ல கிரந்தங்கள்லாம் நல்லா வாசிக்க 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 இந்த சப்தத்தோட அர்த்தங்கள்லாம் நல்லா உள்ள போகட்டும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அனுபூதிக்கு நம்ம போகும்போது நிதித்தியாசனத்துல விசேஷமா அறிந்து கொள்ளுதல். எதையெல்லாம் சாஸ்திரத்துல குருநாதர் மூலமா கேட்டோமோ அதையெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் அப்படின்ற என்னிடத்துல பார்க்கிறது. அதுக்கு பேர் பாத்தீங்கன்னா நிதித்தியாசனத்துல உண்டாகிற அனுபூதி. ஆச்சாரியர் சொல்லிட்டார், விஜானீகி, அதனை பாத்தீங்கன்னா விசேஷ ரூபத்துல தெரிந்து கொள்வாயாக. எதை? கிம் தத்து விஜானீகினா என்ன அர்த்தம்? அதனை தெரிந்து கொள். எதனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன சர்வம் இதம் ஜெகத் ததம் வியாப்தம். எதனால் இந்த சர்வ ஜெகத்தும் பாத்தீங்கன்னா ததம்ன்றதுக்கு அர்த்தம் வியாப்தம், வியாபிக்கப்பட்டிருக்கிறதோ. எந்த தத்துவத்தினால் இந்த மொத்த ஜெகத்தும் வியாபிக்கப்பட்டிருக்கோ. எது? எந்த தத்துவம் அப்படின்னா சதாக்கியேன பிரம்மனா, சத்து என்று சொல்லக்கூடிய பிரம்மத்தினால். சத்துனா என்னது? பிரம்மம். சத்தை தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அது அது இது இது நான் நான் அப்படின்னு சொல்றோம். இந்த சத்தா இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தினால் பாத்தீங்கன்னா சாகாசம் ஆகாஷேன இவ கடாதய. எப்படி அப்படின்னா வியாபிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றது. இந்த மொத்த தத்துவமும் எந்த பிரம்ம தத்துவத்தினால் இந்த மொத்தமும் வியாபிக்கப்பட்டிருக்கோ அதனை விசேஷமாக அறிந்து கொள்வாயாக சொல்லிட்டு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். வியாபிச்சிருக்கிறதுனா எது? ஆச்சாரியர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு பானையை சொல்றோம். இந்த பானை பாத்தீங்கன்னா நம்ம வெளியில வைக்கிறோம். பானை பாத்தீங்கன்னா எதுல நிக்குது அப்படின்னா பானைக்கு உள்ளாரையும் ஆகாசம் இருக்கு, ஸ்பேஸ் இருக்கு. பானைக்கு வெளியிலையும் ஸ்பேஸ் இருக்கு. ஆயிரக்கணக்கான பானைகள் வைக்கிறோம். ஆயிரக்கணக்கான பானைகளுக்கு உள்ளாரையும் ஆகாசம் இருக்கு, அதே வெளியிலையும் ஆகாசம் இருக்கு. இப்ப உள்ள இருக்கும் போது பாத்தீங்கன்னா கட்டாகாசம், பானைக்குள்ளார இருக்கிற ஆகாசத்துக்கு பேரு கட்டாகாசம் சொல்றோம். அதே ஆகாசம் வெளியில இருக்குன்னு சொல்லும் போது என்ன பண்றோம்? மகாகாசம்னு சொல்றோம். நான் கேட்கிறேன், ரெண்டும் வேற வேறையா இல்ல ஒன்னே தானா அப்படின்னா, வெளியில எந்த ஆகாசம் இருக்கோ அதுதான் அந்த பானைக்குள்ளாரையும் கட்டாகாசமா இருக்கு. ரெண்டும் வேற வேறையானா? இல்லவே இல்லை. கட்டம்னு சொல்லக்கூடிய அந்த மண்பானைய வியாபிச்சு அது இருக்கு. ஒவ்வொரு எம்எம்லையும் இந்த ஆகாசம் இந்த உலகத்தையே வியாபிச்சு இருக்கு. இந்த உலகத்தை வியாபிச்சு இருக்கிற நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது எது அப்படின்னா ஆகாச தத்துவம். இந்த ஆகாசத்தையும் வியாபிச்சு ஒரு தத்துவம் இருக்கு. எது அப்படின்னா நான். ஆகாசம் இருக்குன்னு யார் சொல்றா? நான் தானே சொல்றேன். நான் தான் சொல்றேன், நான் அறிகின்றேன் இந்த ஆகாசம் இருக்கிறது அப்படின்னு. அப்போ இந்த புஸ்தகம் இருக்கிறதுன்னு சொல்றேன். அப்ப என்ன? நான் அறிபவனா இருக்கேன் புஸ்தகத்தை. அதே மாதிரி இந்த ஆகாசம் இருக்கிறதுன்னு நான் சொல்றேன். அப்ப ஆகாசத்தையும் அறிபவன், ஆகாசத்தை காட்டிலும் பெரியவன், வியாபிச்சவன் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த நான் தத்துவம் எப்படிப்பட்டது அப்படின்னா இந்த மொத்த என்டையர் ஆகாசத்தையும் வியாபிச்சது. எப்படி பாத்தீங்கன்னா ஒரு கடத்தை வியாபிச்சு ஆகாசமானது இருக்கிறதோ, அதான் இங்க சொல்றார். சாகாசம்
ஆகாசத்தை போன்றது. எப்படி? ஆகாஷேன இவ கடாதய, ஆகாசத்தை பாத்தீங்கன்னா வியாபிச்சு, எப்படி கடத்தை வியாபிச்சு ஆகாசம் இருக்கோ அதே மாதிரி பிரம்மமானது நான்ற அந்த கான்சியஸ்னஸ் ஆனது இந்த மொத்த சிருஷ்டியையும் வியாபித்து இருக்கு. இப்ப நமக்கு என்ன அனுபவம்? நான் பாத்தீங்க அப்படின்னா வியாபிச்சவனா இல்ல தேகத்துல இருக்கிறவனா? உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும்? நான் அப்படின்னு நெஞ்ச கை தொட்டு சொல்றோமா? ஹிருதயத்தை தொட்டு நான் சாமி அப்படின்ற. அப்ப நான் பாத்தீங்கன்னா இன்னொரு தேகத்துல இருக்கிற மாதிரி எனக்கு ஏதாவது ஃபீலிங் இருக்கா? இந்த தேகத்துக்கு வெளியில இருக்கிற மாதிரி எனக்கு ஏதாவது அனுபவம் இருக்கா? இல்ல. ஒரு பானை பாத்தீங்கன்னா அதுக்குள்ளார ஒரு ஆகாசம் இருக்கு. அந்த ஆகாசம் பாத்தீங்கன்னா எதனால லிமிட் பண்ணப்படுது? அந்த பானையினால லிமிட் ஆகுது. இப்ப அந்த பானை உடைஞ்சுது அப்படின்னா என்ன ஆகும்? ஆகாசம் ரெண்டும் ஒன்னாயிடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க உடையணும்னு அவசியம் இல்லை. தேகத்துல இருக்கிற அந்த அபிமானம், போக்கஸ், எப்ப இந்த தேகத்துல இருக்கிற போக்கஸ் போகுதோ, அவுட் ஆஃப் போக்கஸ் ஆகுதோ, அப்ப இந்த நான் அன்லிமிட் ஆயிடும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேகம் உடைக்கணும்னு அவசியம் இல்லை, செத்து போகணும்னு அவசியம் இல்லை. தேகமே பாத்தீங்கன்னா ஒரு இல்யூஷன். இப்ப தேகத்துல இருக்கிற போக்கஸ் பாத்தீங்கன்னா நம்ம நீக்கிறது தான் பாத்தீங்கன்னா நிதித்தியாசனத்துல பண்ற காரியம். 100% பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் போக்கஸ் பண்றோம் அப்படின்னா, வெறும் கான்சியஸ்னஸ்ல மட்டும் நிக்கிறோம் அப்படின்னா, அந்த கான்சியஸ்னஸ் பாத்தீங்கன்னா எவ்ரிவேர் ஆயிடும், சர்வத்தையும் வியாபிச்சுதான். வாஸ்தவத்துல இந்த உலகமும் இந்த ஜெகத்தும் இந்த தேகமும் பாத்தீங்கன்னா ஒரு இல்யூஷனா தெரியுது. எப்படி பானையில மண்ணுல பானை தெரியுதோ அது மாதிரி, தங்கத்துல பாத்தீங்கன்னா ஆபரணம் தெரியுதோ அது மாதிரி, கள்ளக்கண்டா நாயக்கான். அதான் விஷயம். பரத்தை மறைத்தது பாரு முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பாரு முதல் பூதம். திருமூலர் சொல்ற இந்த உலகம் பாத்தீங்க அப்படின்னா, உலகம்னு பாத்தீங்க அப்படின்னா ஆதார தத்துவம் தெரியறது இல்லை, இந்த பிரம்மம் தெரியாது. நீங்க எப்ப பாத்தீங்கன்னா இந்த கான்சியஸ்னஸையே கான்சென்ட்ரேட் பண்றீங்களோ அப்ப பாத்தீங்கன்னா இந்த உலகம் தெரியாம போயிடும். பரத்தை மறைத்தது பாரு முதல் பூதம். பரத்தைனா பிரம்மத்தை மறைச்சுக்கிட்டு இந்த ஜீவனும் இந்த தேகமும் இந்த ஜெகத்தும் இருக்கு. எப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த பரத்தை பார்க்க ஆரம்பிக்கிறோமோ, பரம் இது பிரம்ம தத்துவம் கான்சியஸ்னஸ், அதையே பார்க்க ஆரம்பிக்கும் போது பரத்தில் மறைந்தது பாரு முதல் பூதம். இந்த மொத்த ஜீவனும் இந்த ஜெகத்தும் பாத்தீங்கன்னா அந்த பிரம்ம தத்துவத்துல மறைஞ்சு போயிடுது. ஏன் மறைஞ்சு போகுது அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு தனி எக்ஸிஸ்டன்ஸ். அப்ப அதனால பாத்தீங்கன்னா இந்த கான்சியஸ்னஸ் பாத்தீங்கன்னா 100% தான்லயே நிக்கிறது எதுவோ அந்த நின்று அபியாசம் பண்ணும் போது அது எக்ஸ்பேண்ட் ஆயிடும், சர்வ வியாபகமா நமக்கு அனுபவத்துக்கு வரும் உங்களுக்கு. அதுதான் இங்க சொல்றாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படி பாத்தீங்கன்னா கடத்தை வியாபிச்சு ஆகாசம் இருக்கிறதோ அதே மாதிரி இந்த நான் வாஸ்தவத்துல நான் இல்லை, இந்த தேகத்துல மட்டும் நான் இல்லை, இந்த மொத்த ஜெகத்தையும் வியாபித்தவன் நான். இந்த தேகம் எனக்கு மேல கல்பிதம். நான் கேட்கிறேன், ஸ்கிரீனுக்கு உள்ளார திருஷ்யங்கள் இருக்கா, இல்ல திருஷ்யங்களுக்கு உள்ளார ஸ்கிரீன் இருக்கா? நம்ம ஃபிலிமுக்கு போறோம், வெறும் ஸ்கிரீன் மட்டும் பார்க்குறோம், இன்னும் ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணல. அப்போ நம்ம என்ன பண்றோம்? ஒன்றும் இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகு ஹீரோ, வில்லன், காமெடியன், அசைகிறது அசையாதது எல்லாம் பார்க்குறோம். ஸ்பேஸ் பார்க்குறோம், மேட்டர் பார்க்குறோம், எல்லாத்தையும் பார்க்குறோம், காலத்தை பார்க்குறோம், எல்லாத்தையும் சினிமாவில் பார்க்குறோம், பாஸ்ட் ஃபியூச்சர் எல்லாமே அந்த சினிமாவில் பார்க்குறோம். இது எல்லாத்தையும் வியாபிச்சு எது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹீரோவையும் ஹீரோயினையும் காமெடியனையும் அங்க நடக்கக்கூடிய டைம், ஸ்பேஸ், மேட்டர் எல்லாத்தையும் வியாபிச்சு அந்த ஸ்கிரீன் இருக்கு. அந்த ஸ்கிரீனுக்கு மேலதான் இந்த திருஷ்யங்கள் எல்லாம் கல்பிதம். ஒரு எம்எம்மாவது பாத்தீங்கன்னா அந்த ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா இல்லாதது ஏதாவது திருஷ்யங்கள் இருக்கான? இல்ல, திருஷ்யங்கள் எல்லாம் அந்த ஸ்கிரீனுக்கு மேலதான் கல்பிதம். இப்ப நான் கேட்கிறேன், ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு உள்ளாரையும் இருக்கு, அந்த ஸ்கிரீன் ஹீரோக்கு வெளியிலையும் இருக்கு, ஹீரோயினுக்கு உள்ளாரையும் இருக்கு, ஹீரோயினுக்கு வெளியிலையும் இருக்கு, அங்க இருக்கக்கூடிய மேட்டருக்கு உள்ளாரையும் இருக்கு, மேட்டருக்கு வெளியிலையும் இருக்கு. நம்ம என்னெல்லாம் பாக்குறோமோ அதுக்கு உள்ளாரையும் ஸ்கிரீன் இருக்கு, வெளியிலையும் ஸ்கிரீன் இருக்கு. இதே தான் நம்ம இங்க கல்பனா பண்ணிக்கணும். நான் அப்படின்ற அந்த கான்சியஸ்னஸ்க்கு உள்ளதான் இந்த தேகம், இந்த ஜெகத் இருக்கு.
இந்த ஜெகத்துக்கு உள்ளாரையும் அதுதான் இருக்கு, வெளியிலையும் அதுதான் இருக்கு. எப்படி பானைக்குள்ளார ஆகாசம் இருக்கு, பானைக்கு வெளியிலையும் ஆகாசம் இருக்கோ, அதே மாதிரி சொப்பனத்துக்கு போறீங்க. சொப்பனத்துல பாத்தீங்க அப்படின்னா இருக்கிற திருஷ்யங்கள்லாம் உங்களுக்குள்ளார இருக்கா இல்ல உங்களுக்கு வெளியில இருக்கா? சொப்பனத்துக்குள்ளார நம்ம பார்த்த பதார்த்தங்கள் எல்லாம், நம்ம பார்த்த லோக்கங்கள் எல்லாம் எனக்குள்ளார இருக்கு. அப்ப நான் எங்க இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சொப்பன காட்சிகளை எல்லாத்தையும் வியாபிச்சு நான் இருந்தேன். அந்த சொப்பன காட்சிகள் எல்லாமே எனக்குள்ளார இருந்துச்சு. உண்மைதானே? இப்ப நம்ம வெளியில பாக்குறோம் அந்த ஜெகத்தை வெளியில பாக்குறோம். ஆனா பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல வெளியில இல்லைங்க. இது எல்லாமே எனக்குள்ளாரதான் இருக்கு. எனக்குள்ளார அர்த்தம் நான்ற கான்சியஸ்னஸ்க்குள்ளார. எப்படி சொப்பனத்துக்குள்ளார இருக்கிற காட்சிகள் எதுவுமே வெளியில இல்லை. ஆனா பார்க்கும்போது நம்ம எப்படி பார்த்தோம்? சொப்பனத்தை வெளியில இருக்கிற மாதிரியே பாக்குறோம் நம்ம. ஆனா சொப்பனம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது, வேக்கப் ஆனோன்னு தெரியுது, நடந்த சொப்பன காட்சிகள் எல்லாமே எனக்குள்ளார இருந்துச்சு, இப்ப போயிடுச்சு அப்படின்ற. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வெளியில பாக்குறோம், இது ஒரு தீர்க்க சொப்பனம் போயிட்டு இருக்கு. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் வெளியில இருக்கு அப்படின்னு. வெளியில எதுவுமே இல்லை, எனக்குள்ளார இருக்கு. தட்சிணாமூர்த்தி அஷ்டகம் அதுதானே சொல்லுச்சு, விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம் நிஜாந்தர்கதம். இந்த உலகம் மொத்தமும் வாஸ்தவத்துல வெளியில இல்ல, சொப்பன லோக்கம் எப்படி உள்ள இருக்கோ அதே மாதிரி நானுக்குள்ளார இந்த உலகம் இருக்கு. அப்போ இந்த நான் பாத்தீங்கன்னா நான்ற கான்சியஸ்னஸ் உள்ளயும் இருக்கேன், வெளியிலையும் இருக்கேன். அப்ப தேகத்தை நம்ம என்ன பண்ண, மெதுவா தேகத்தை எப்ப அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்றோமோ அப்ப எனக்கு லிமிட் பாத்தீங்கன்னா அன்லிமிட் ஆயிடுறேன். தேகத்துக்குள்ளார வரும்போது பானைக்குள்ளார ஆகாசத்தை பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுது, பானைக்குள்ளார லிமிட் ஆயிடுது ஆகாசம். அதே மாதிரி பிரம்ம தத்துவம் பாத்தீங்கன்னா சர்வ வியாபகம். அதை நான் தேகத்துக்குள்ளார மட்டும் பார்த்தேன்னா ஜீவாத்மான் அப்படின்னு நம்ம சொல்றோம். வாஸ்தவத்துல கட்டாகாசம் தான் மகாகாசம், பானைக்குள்ளார ஆகாசம் தான் மகாகாசம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எனக்குள்ளார நான் 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 எதை சொல்றனோ அந்த நான் தான் பிரம்ம தத்துவம், வெளியில சர்வ வியாபகமா இருக்கு அப்படின்னு அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் விநாசம்னா என்னது? அடுத்த ஆச்சரியர் சொல்ற விநாசம். விநாசம்ன்றதுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா அதர்சனம், அபாவம் அப்படின்னு பேரு. அபாவம்னா இல்லாம போறது. விநாசம்னா என்ன அர்த்தம்? அதர்சனம், கண்ணுக்கு தெரியாம போறது, இல்லாம போறதுக்கு பேரு விநாசம் அப்படின்னு பேரு. அவ்யயசிய, இந்த ஆத்ம தத்துவம் எப்படிப்பட்டது? சதா இருக்கிறது, சத்துன்னு பேர் வச்சுட்டோம். அப்ப நாசம் ஆகுமா அப்படின்னு கேட்டா நாசம் ஆகாது. நாசம் ஆகாததுக்கு பேரு அவ்யயம்னு பேரு. நாசம் ஆகிறதுக்கு பேரு, இல்லாம போறதுக்கு பேரு, கண்ணுக்கு தெரியாம போறதுக்கு பேரு விநாசம்னு பேரு. எது பாத்தீங்கன்னா நாசத்தை அடையாதோ அதுக்கு பேரு அவ்யயம் அப்படின்னு பேரு, அவிநாசின்னு பேரு. அந்த அவ்யயத்தை பாத்தீங்கன்னா நவ்யத்தின்னா நாசம் அடையாதது. அது எப்படிப்பட்டது? நாசம் அடையாத தத்துவம்னா என்ன, எப்படி இருக்கணும் அப்படின்னா உபச்சய அபச்சய ந யாதி, வளர்வதும் இல்லை தேய்வதும் இல்லை. எது வளருதோ அது கண்டிப்பா ஒரு நாள் தேஞ்சி நாசத்தை அடையும். எதுக்கு பாத்தீங்கன்னா குரோத்தும் இல்லை, எதுக்கு பாத்தீங்கன்னா தேயறதும் இல்லையோ அதுதான் பாத்தீங்கன்னா நாசம் இல்லாத வஸ்துவா இருக்கும். இந்த நான் நான்ற அந்த ஆத்ம தத்துவம் எப்படிப்பட்டதுன்னா வளர்ச்சி தேய்வு இல்லாதது. தேகத்துக்கு தேகம் பாத்தீங்கன்னா சின்ன குழந்தையில இருந்து பார்த்துட்டு இருக்கோம், வளர்ந்துகிட்டே இருக்கு, மெதுவா தேஞ்சுக்கிட்டே இருக்கு, வளருது தேயுது, வளருது தேயுது. அப்ப இது பாத்தீங்க அப்படின்னா நானா அப்படின்னா நான் இல்லை. நான் பாருங்க, பிறந்த உங்களுக்கு எப்ப நான்ல இருந்து உங்களுக்கு அவேர்னஸ் வந்துச்சோ அப்போதுல இருந்து யோசிச்சு பாருங்க, நான் ஒரே மாதிரி தானே இருக்கு. நானுக்கு ஏதாவது பாத்தீங்கன்னா வளர்வு தேய்ச்சி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா வளர்வு தேய்வு எதுவுமே இல்லை. ஆனா இந்த தேகம் பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கு. நான் இன்னைக்குதான் பாத்தீங்கன்னா முடிய நல்லா சீவி பார்த்தா ஷூ எனக்கு பின்னாடி பிருஷ்டபாகம் வரைக்கும் பாத்தீங்கன்னா முடி தொங்கும். ஐயோ முடி போச்சே. ஒரு காலத்துல நல்லா வளர்ந்து இருந்தது, இப்போ பாத்தீங்கன்னா மொளை அளவுக்கு தான் முடி இருக்கு. ஐயோ கொஞ்ச நாள் கழிச்சு மொட்டை அடிக்கணும் போல இருக்கே, நான் முக்காடு போட்டுக்கணும் போல இருக்கே. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வளர்ந்தது தேயும். எது வளர்ந்ததோ அது தேயும், எது பிறந்ததோ அது நாசத்தை அடையும், மரணிக்கும். எது வராததோ எது பிறக்காததோ அது இறக்காது, எது வளராததோ அது தேயாது. அப்ப எது தேயாது? இந்த
நான் வளரவும் இல்லை, நான் தேயவும் இல்லை. தேகம் வளருகின்றது, தேகம் தேய்ந்து போகுது. தேகம் பிறந்துச்சு, தேகம் இறந்து போகும். நான் பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. நான் வளர்வதும் இல்லை, தேய்வதும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். உபச்சய அப்பச்சயம் ந யாத்தி. இந்த உபச்சயம்னா வளர்ச்சியையும் தேய்வையும் ந யாத்தினா அடைவதில்லை. அதனால அதுக்கு என்ன பேருனா அவ்யயம் தஸ்ய அவ்யயசி. அதுக்கு பேரு தான் அவ்யயம்னு பேரு. அந்த அவ்யயமா இருக்கக்கூடிய நான் யார்? அவ்யயம் நான், நாசமில்லாதவன், தேய்வில்லாதவன். அப்படிப்பட்ட நான் பாத்தீங்கன்னா ந ஏதத்து சதாக்கியம் பிரம்ம. ஏத்தத்துனா இந்த நான் சொல்றேனே, இதான் இருப்பு உள்ளது சத்து. இந்த சத்துன்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்ம தத்துவம், நான் தான் பிரம்மம். வெளியில சொன்னா பிரம்மம்னு சொல்றோம், உள்ள சொன்னா ஆத்மான்னு சொல்றோம். வாஸ்தவத்துல நான் பிரம்மமா இருக்கேன், நான் உணர்வா இருக்கேன், அந்த சத்தா இருக்கேன், சத்து சித்த ஆனந்தமா நான் இருக்கேன். அந்த இருப்பா இருக்கக்கூடிய நான் பிரம்மம் ஸ்வேன ரூபேன ந வியேதி. சொந்த ரூபத்துல அது நாசத்தை அடைவதே இல்லை, தேய்வை அடைவதே இல்லை. நவ்யத்தி, தேய்வு அடைகிறதே இல்லை. நான் என்னைக்காவது தேய்ஞ்சிருக்கேனா? நான் தேயல. அதனால பாத்தீங்கன்னா வியபிச்சரதி ந வியபிச்சரதி, அது மாறுபாட்டையும் அடைவதில்லை. இந்த நான் என்னைக்கும் சேஞ்ச் ஆகாம அப்படியே இருக்கு, ஒரே மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் பாத்தீங்கன்னா நான் நானா இருக்கேன், எப்பவுமே நான் நானா இருக்கேன். ஆனா தேகம் மாறிக்கிட்டே இருக்கு. அதனால ந வியபிச்சரதி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் நான் மாறுறதே இல்லை, ஏன் அப்படியே இருக்கேன் அப்படின்னா நிரவயவத்வாத் தேகாதிபத். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பாத்தீங்கன்னா தேகம் முதலியவைகளுக்கு தான் அங்கம் இருக்கு, ஆனா எனக்கு அங்கங்கள் இல்லை, அவயவங்கள் இல்லை. நானுக்கு என்ன பேரு அப்படின்னா நிரவயவம்னு பேரு. நிரவயவம்னா என்ன அர்த்தம்? இதை கூட எழுதிக்கலாம். நான்ன்றதுக்கு லட்சணம் நிரவயவம். அவயவங்கள் இல்லை. தலை, கை, காலு, மூக்கு, வாய் யாருக்கு இருக்கு? இந்த தேகத்துக்கு தான் தலை இருக்கு, கை இருக்கு, கால் இருக்கு, மூக்கு, வாயிலாம் இருக்கு, இந்த உடம்பு இருக்கு. ஆனா நானுக்கு பாத்தீங்கன்னா, நானுக்கு தலை ஏதாவது இருக்கா? நானுக்கு கை, கால், மூக்கு, வாய் ஏதாவது இருக்கா அப்படின்னா நானை நம்ம உணர்வாதான் இருக்கு. அந்த நானை நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, நான் அப்படின்னு போக்கஸ் பண்ணுங்க, நான் என்னதான் போக்கஸ் பண்ணாலும் அதுக்கு எந்த ஒண்ணுமே தெரியாது. பிரஜான கன ஏவ மந்திரம் சொல்லுது. வெறும் அறிவு, வெறும் கான்சியஸ்னஸ். அந்த வெறும் அந்த ஸ்புரணத்துக்கு அந்நியமா வேற ஒண்ணு இல்லவே இல்லை. இந்த தேகத்துக்கு தான் அவயவங்கள் இருக்கு. எதுக்கு அவயவம் இருக்கோ அந்த அவயவம் பாத்தீங்கன்னா ஒரு நாள் தேஞ்சி நஷ்டத்தை அடையும், நாசமா போகும். ஆனா அவயவமே இல்லாத வஸ்து நிரவயவமா இருக்கிறது எப்படி நாசத்தை அடையும்? தேஞ்சி போகும். அதனால பாத்தீங்கன்னா இந்த ஆத்ம தத்துவம் தேயாதது, அதனால அதுக்கு அவ்யயம்னு பேர். அது மட்டும் இல்ல, ஆச்சாரிய சொல்ற ந அபி ஆத்மீயேன ஆத்மீய பாவாத். ரொம்ப முக்கியமான சொல்றார். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்மீயேன அப்படின்னா இந்த ஆத்மா ஆத்மீயம்னு ரெண்டு சப்தங்கள் இருக்கு. ஆத்மானா நான், ஆத்மீயம் அப்படின்னா என்னுடையதுன்னு அர்த்தம். இப்ப பாத்தீங்கன்னா ஆத்மீயேன நாசேன, என்னுடையது ஏதாவது நாசமாச்சு அப்படின்னா ஆத்மீய அபாவாத், என்னுடையது அப்படின்னு ஏதாவது ஒன்று நாசமாச்சுன்னா எனக்கு நஷ்டம் உண்டாகும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, யதா தேவதத்தா, ஒரு தேவதத்தன் ஒரு பர்சன் இருந்தான். நல்லா பாத்தீங்கன்னா தனவந்தனா இருந்தான், பெரிய பணக்கார. நம்ம நிறைய லோகத்துல பார்த்துருக்கோம். நல்லா வாழ்ந்த குடும்பம் எல்லாம் இருக்கும். அப்பா ஒரு காலத்துல எப்படி இருந்தாரு தெரியுங்களா? அவர் போனாருன்னா பாத்தீங்கன்னா அப்படியே ஊரே எந்திரிச்சுன்னு நமஸ்காரம் பண்ணு, எவ்வளவு பெரிய தனவந்தரா இருந்தார். ஆனா என்ன ஆகி போச்சு அப்படின்னா, அந்த தேவதத்தன் தனஹான்யா வியத்தி, அவரோட தனத்தெல்லாம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நஷ்டமாயி போச்சு, பிசினஸ் எல்லாம் நஷ்டமாயி போச்சு, தெருவுக்கே வந்துட்டாரு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ நாசமா போயிட்டாருங்க அவரு. நம்ம ஒரு வார்த்தை சொல்றோம், அவர் பாத்தீங்கன்னா எப்படி இருந்தாரு தெரியுங்களா? ஆனா இப்போ பாத்தீங்கன்னா நாசமா போயிட்டார், நாசமாயிட்டார் அப்படின்றோம். அப்ப நாசமாகுதல் அப்படின்றது எதுல நஷ்டமாச்சு அப்படின்னா, அவர்கிட்ட இருந்த சொத்து நஷ்டமாச்சு. சொத்து போனோன்னு, அசட்டு போனோன்னு அவரை நாசமானவர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ ஒரு ஆளை பாத்தீங்கன்னா நம்ம பாத்தீங்கன்னா அவருடையது நாசமாச்சுன்னா அவர் நாசமானார்னு சொல்றோம். உடைமை நாசமாச்சுன்னா அவர் நாசமானார்னு சொல்றோம். ஆத்மீய அபாவாத் ஆத்மீயன நாசக பவதி. என்னன்னு கேட்டீங்கன்னா, தன்னுடையது அப்படின்ற ஒரு வஸ்து நாசமாச்சு அப்படின்னா தான் நாசமாயிட்டோம் அப்படின்னு இந்த உலகத்துல சொல்ற மாதிரி இந்த ஆத்மாக்கு ஏதாவது நஷ்டம் இருக்கா அப்படின்னா ஆத்மாக்கு ஒன்றும் இல்லைங்க.
தேகத்துக்கு தான் சம்பந்தப்பட்டு செல்வங்கள் எல்லாம் இருக்கு. ஆனா ஆத்மாக்கு பாத்தீங்கன்னா ஒரு வஸ்துக்களும் தன்னுடையது அப்படின்னு எதுவுமே ஆத்மாக்கு இல்லை. தன்னுடையதுன்னு இருந்தா தானே நஷ்டமாகும். அப்போ ஆத்மாக்கு பாத்தீங்கன்னா நஷ்டமானது சம்பவிக்கிறதே இல்லை. நாசம் எத்தனை விதத்துல சம்பவிக்கும்? மேல எழுதுங்க. தனநாசம் முதல்ல இந்த ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிச்சோம்னா, ஒருத்தருக்கு நாசம் ஆகுனா என்ன அர்த்தம்? நிறைய பேர் கடன்ல நிறைய மூழ்கி போனவங்களா நிறைய இருக்காங்க. ஊரை விட்டு ஓடி போனவங்களா இருக்காங்க. அப்ஸ்கண்ட் ஆனவங்களா நிறைய பேர். பெருசா வாழ்ந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அப்ஸ்கண்ட் ஆனவங்களா இருக்காங்க. மல்லையா, விஜய் மல்லையா எங்க போய் உட்கார்ந்து இருக்காருல, சொந்த நாட்டுல இருக்க முடியல. நீரவ் மோடி, விஜய் மல்லையா, இது மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் ஏகப்பட்ட பேர் பாத்தீங்கன்னா அப்ஸ்கண்ட் ஆகி போய் உட்கார்ந்துருக்காங்க, வேற எங்கேயோ வெளில வராம. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தரோட தனம் நாசமாச்சுன்னா அவர் நாசமானார்னு சொல்றோம். தனஹானி, தனநாசம். ரெண்டாவது குணநாசம். நாங்க இங்கே சொல்றோம், சில பேர் பாத்தீங்கன்னா நல்ல ஆட்களா இருந்திருப்பாங்க, நல்ல குணம் இருந்திருக்கும். சார் எப்படி இருந்தாரு தெரியுங்களா, இப்ப எப்படி இப்படி போயிட்டாரு, நாசமா போயிட்டாரு அப்படின்ற. குணம் கெட்டு போச்சு அப்படின்னா, ஒருத்தர் இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் கெட்டு போச்சு அப்படின்னா அவர் நாசமானார்னு சொல்றோம். தாராள பிரபுவா இருந்தாருங்க, இப்ப பாத்தீங்கன்னா கஞ்சனா ஆயிட்டாருங்க, நாசமா போயிட்டாருங்க அப்படின்னு. நல்ல இறக்க சுபாவம் இருந்துச்சு, நல்ல பக்தி இருந்துச்சு, நல்ல குணங்கள் இருந்துச்சு. குணம் நாசமாச்சுன்னா ஒரு ஆளை நம்ம என்ன பண்றோம்? நாசம் அடைஞ்சார். ரெண்டாவது. மூணாவது ரூப நாசம். ஒருத்தர் பாத்தீங்கன்னா, இப்ப என்னையே பாத்தீங்க அப்படின்னா, என்னோட சுவாமி ஒருத்தர் சொல்ற, சாமி நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி குண்டா இருந்தீங்க சாமி, ஒரு கிளாஸ்லாம் ஆரம்பிக்கும் போது இந்த கண்ணெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி இருக்கும் சாமி, உங்களுக்கு நல்ல குண்டா ஒரு போஷாக்க நல்லா இருந்தீங்க, இப்ப நாசமா போச்சு சாமி, உடம்பே உங்களுக்கு போச்சு சாமி. என்ன சொல்றோம்? உடம்பே போச்சு சுவாமி அப்படின்னு. இந்த சுகர் வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் போச்சு சுவாமி, எலும்பும் தோலும் ஆயிட்டீங்க சாமி, இப்படி எப்படி இருந்த நீங்க எப்படி ஆயிட்டீங்க சாமி அப்படின்றோம். ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா இந்த ரூபம் நாசமாச்சு அப்படின்னா ஒரு ஆள் பாத்தீங்கன்னா நஷ்டமான மாதிரியே தெரியுது. நான் பாக்குற நிறைய பேர், ஒருத்தர் நல்ல பர்சனாலிட்டியா இருந்தார், ஒரு போலீஸ்கார், இப்ப பாத்தீங்கன்னா வாக்கிங் போயிட்டு இருக்காரு, பார்த்தா இவ்வளவு லீனா இருக்காரு, எனக்கு ஆச்சரியமா இருக்கு, என்னங்க இப்படி ஆயிட்டீங்க அப்படின்னா, இல்ல சாமி சுகர் சாமி, ஹெவி சுகர் போச்சு. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, போயிட்டாருங்க, அவர் எப்படி இருந்தாரு ஆளு போயிட்டாரு அப்படின்றோம். போயிட்டாருன்னு என்ன அர்த்தம்? நஷ்டம் அடைஞ்சிட்டார். ரூபநாசம், தனநாசம், குணநாசம், ரூபநாசம். அதுக்கப்புறம் நல்ல அழகியா இருந்தவங்க எல்லாம் பாக்குறோம். பழைய பழைய ஆக்ட்ரஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சில சமயம் இதெல்லாம் போடுறாங்க. எப்படிப்பட்ட ஆக்ட்ரஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு காலமானவன 40 வயசுக்கு மேல போகும்போது அவ்வளவுதான் போச்சு. எப்படி இருந்த ஆக்ட்ரஸ், என்ன ஆக்டர். ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா பழைய ஆக்டர் ஆக்ட்ரஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எப்படி இருந்தவங்க இப்படி ஆயிட்டாங்க, ரூபநாசம் ஆயிப்போச்சு. அதுக்கப்புறம் அவயவ நாசம். அவயவ நாசம் என்னது? ஒருத்தர் கை போயிடுச்சு, கால் போயிடுச்சு, ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, கை போயிடுச்சு, கால் போயிடுச்சு, சில பேருக்கு கண் போயிடுச்சு, அப்படிலாம் போயிட்டாருங்க, பாவம் நல்லா இருந்தார் மனுஷன் பாத்தீங்கன்னா நாசமா போயிட்டார் அப்படின்றோம். நாசமா போகிறதுனா என்ன அர்த்தம்? அவயவங்கள் நாசமானாலும் நடக்கும். அதுக்கப்புறம் யசோ நாசக. ஒருத்தரோட புகழோட உச்சிக்கு இருந்தார், பெரிய அளவுல அவர் இந்த லோக்கமே பாத்தீங்கன்னா யசஸ்ல இருந்துச்சு, ஸ்துதி பண்ணுச்சு, மாலை மரியாதை போட்டு பெரிய அளவுல புகழ் இருந்துச்சு. அந்த யசஸ் பாத்தீங்கன்னா நாசமா போச்சு. ஏதோ ஒரு தப்பு பண்ணார், தப்பு பண்ணதோட எல்லா உலகமே பாத்தீங்கன்னா அவர் ஐய அந்தாளா சரியில்லைப்பா அவர் அப்படின்னு உலகமே தூட்டுருச்சு அப்படின்னா செத்து போனதுக்கு சமம். அதுக்கு பேர் என்னன்னா யசோ நாசம்னு பேர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு ஒண்ணு, நிறைய பேர் இந்த சுனாமியில பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேரோட ஃபேமிலிலாம் போயிடுச்சு. ஃபேமிலிலாம் போயிட்டு தனியால ஆனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தில் நிறைய பேர் இருக்காங்க, அது மாதிரி கடலூர் மாவட்டத்தில் நிறைய பேர் இருக்காங்க. ஃபேமிலியே போயிடுச்சு. பந்துக்கள் எல்லாம் போனதுக்கு பிறகு தனிச்சு போயிட்டான். அது மாதிரி தனிச்சு போறதுனாலையும் எல்லாம் இல்லாம போயிட்டான்ப்பா, நஷ்டமாயி போயிட்டான்ப்பா அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கு பேர் பந்து நாசம்னு பேர். அப்போ தனநாசம், குணநாசம், ரூபநாசம், அவயவநாசம், யசோநாசம், பந்து நாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய நாசங்களை சொல்றோம். சரி, இதெல்லாம் எதுக்கு சம்பவிக்குது? நானுக்கா இல்ல நானுக்கு பக்கத்துல இருக்கிற தேகத்துக்கா? அப்படின்னா தேகத்துக்கு பாத்தீங்கன்னா தனநாசம், அதுக்கப்புறம் ரூபநாசம், அவயவ நாசம். இந்த சூக்ஷ்மத்துக்கு பாத்தீங்கன்னா என்னன்னா குணநாசம், யசஸ் நாசம், அதுக்கப்புறம் இந்த தேகத்துக்கு பந்து நாசம். அப்ப ரெண்டா பிரிச்சுங்க. ஸ்தூல தேகத்துக்கு எதெல்லாம் நாசம்? தனநாசம் ஸ்தூல தேகத்துக்கு, அதுக்கப்புறம் ரூபநாசம் ஸ்தூல தேகத்துக்கு, அவயவ நாசம் ஸ்தூல தேகத்துக்கு, பந்து நாசம் பாத்தீங்க அப்படின்னா
ஸ்தூல தேகத்துக்கு. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளார இருக்கிற அந்த கரணம் சூக்ஷ்ம தேகத்துக்கு எதெல்லாம் நாசமாகும் அப்படின்னா குணநாசம், அதுக்கப்புறம் யசோ நாசம், புகழ் நாசமாகும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குணம் நாசமாகிறது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சூக்ஷ்ம தேகத்துக்கு. இந்த 2 நாசமும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ஆத்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான், இந்த நானுக்கு ஸ்தூல தேகமும் இல்லை, நானுக்கு சூக்ஷ்ம தேகமும் இல்லை. நான் நிர்குணம், நிராகாரம், நிரவயவம். இந்த நான் வந்து பார்த்தீங்கன்னா குணமில்லாதது, நிர்குணம். இந்த நான் வந்து பார்த்தீங்கன்னா ரூபம் இல்லாதது, எதுவுமே இல்லை, அதுக்கு ரூபமே இல்லை, நிராகாரம். அதுக்கப்புறம் நிரவயவம், அவயவமே இல்லாதது. அப்படி இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எந்த நாசமும் சம்பவிப்பதில்லை. அது மட்டும் இல்ல, ஆச்சாரியர் சொல்றாரு அத்தக ஆகையினால் அவ்யயஸ்ய அஸ்ய பிரம்மனும், அவ்யயம்னு சொல்லக்கூடிய இந்த பிரம்மத்திற்கு, எது பிரம்மம்? நான் பிரம்மமா இருக்கேன். நான் வந்து பாத்தீங்கன்னா ஜீவோ பிரம்மைவ நாபரஹ, நான் சொல்ற தத்துவம் தான் தத்துவமசி மகா வாக்கியத்தினால பிரம்மம்னு சொல்லப்படுது. நான் பிரம்மமா தான் இருக்க. நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்துல மட்டும், இந்த தேகத்தை வச்சுக்கிட்டு லிமிட் ஆன மாதிரி தெரியுது. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த நாசம் பண்ணணும், இது அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த தேகத்தை அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணினோம் அப்படின்னா நான் சர்வ வியாபகம் ஆயிடுவேன். பாருங்க, அன்லிமிட் போறதே வந்து டெய்லி நமக்கு நடக்குதுங்க. டெய்லி நடக்குது. தூக்கத்துல என்ன பண்றோம்? இந்த தேகத்தை விட்டுட்டு நீங்க உள்ள சொப்பனத்துக்குள்ளார போகும்போதே உங்களுக்குள்ளார சொப்பனம் வந்துருது. இப்போ உங்களுக்குள்ளார சொப்பனம் லோக்கம் உள்ள வந்துருச்சுன்னா நீங்க என்ன ஆயிட்டீங்க? அன்லிமிட் ஆயிட்டீங்கல்ல. லோக்கத்தை காட்டிலும் நீங்க பெரிய ஆள் ஆயிட்டீங்க. வேக்கப் ஆனதுக்கு பிறகு லோக்கத்துக்குள்ளார நான் வந்துட்டேன். வேக்கப் ஆனோன இந்த லோக்கத்துக்குள்ளார நான் லிமிட் ஆகி லோக்கத்துக்குள்ளார வந்துட்டேன். டைம் ஸ்பேஸ் மேட்டர்னால லிமிட் ஆயிட்டேன். ஆனா இந்த ஸ்தூல தேகத்தை விட்டுட்டு நான் மனசுக்குள்ளார போயிட்டோனே தெரிஞ்சிருது, மனசுக்குள்ளார லோக்கம் வந்துருச்சு. சொப்பன லோக்கம் எங்க இருக்கு? மனசுக்குள்ளார வந்துருச்சு. இதுக்கப்புறம் டீப் ஸ்லீப்ல போன லோக்கமே இல்லை. அப்ப யார் இருக்கானா? நான் மாத்திரம்தான் தூக்கத்தில் இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. அன்லிமிட். எது அன்லிமிட்டோ ஆகாசம் ஒண்ணு மட்டும் தான் இருக்கு. ஆகாசத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் ஆகாசத்துக்கு உள்ளார இருக்கு. வாஸ்தவத்துல ஆகாசம் மட்டும் தான் இருக்கு. இது எல்லாம் நஷ்டமான பிறகு வெறும் ஆகாசம் மாத்திரம் இருக்கும். அதே மாதிரி தூக்கத்துல நான் மாத்திரம் தான் இருக்கேன். இந்த அனுபவத்தை பாருங்களேன். இப்போ தேகத்தோட அபிமானத்துல இருக்கிறதுனால இந்த தேகம் இந்த ஜெகத்துக்குள்ளார இருக்கு. நீங்க மனசுக்குள்ளார போயிட்டீங்கன்னா, மனசுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லோக்கம் உங்க மனசுக்குள்ளார வந்து, மனசையும் தாண்டிட்டீங்க அப்படின்னா லோக்கம் என்பது இல்லை, நான் மாத்திரம் இருக்கின்றேன். இதான் பிரம்ம தத்துவம். அப்ப இந்த பிரம்ம தத்துவம் எப்படிப்பட்டதுன்னா அவினாஷி, வினாசம் ந கஷ்டித்து கருத்தும் அருகத்தி. இந்த அவினாஷியா இருக்கிற அவ்யயமா இருக்கிற இந்த பிரம்ம தத்துவத்திற்கு நாசத்தை உண்டு பண்ணுவதற்கு கஷ்டித்து கருத்தும் ந அருகத்தி, எவருக்கும் அருகதை இல்லை, சாமர்த்தியம் இல்லை. நானை வந்து பாத்தீங்கன்னா இல்லாமல் பண்ணவே முடியாது. நான் நாசம் இல்லாதவன், நானை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. ஈஸ்வரனே நினைச்சாலும் கூட என்னை நாசம் செய்ய முடியாது. அதான் ஆச்சரிய சொல்றார், ந கஷ்டித்து ஆத்மானம் விநாசயிதும் சக்னோதி ஈஸ்வரக அபி. ஆச்சரிய சொல்றார், எவனும் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய ஆத்மாவை நாசம் செய்ய முடியாது. எதை நாசம் பண்ணலாம்? நான் உங்க தேகத்தை கொல்லலாம், ஆனா நான் வந்து உங்களை கொல்ல முடியாது. நான தத்துவத்தை இது பண்ண. ஏன்னா உங்க சரீரத்துல எது நானா இருக்கோ அதுதான் என்னுடைய சரீரத்திலையும் நானா இருக்கு. இந்த நானையே கொண்டுக்க முடியாது. அதான் இங்க சொல்றாரு, கஷ்டித்து ஆத்மான விநாசயிதும், தன்னையே கொன்று கொள்ள எவராலும் முடியாது, தன்னையே நாசம் படுத்தி கொள்ள எவராலும் முடியாது. யாருனால அப்படின்னா ஈஸ்வரோ அபி, ஈஸ்வரக அபி. ஈஸ்வரனே நினைச்சாலும் எதை நாசம் பண்ண முடியாது? நானை நாசம் பண்ண முடியாது. இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரே தத்துவம் தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, நான். அந்த நானை வந்து பாத்தீங்கன்னா எவனும் எந்த கொம்பனும் நாசம் பண்ணவே முடியாது. அதுதான் பிரம்ம தத்துவம். ஆத்மாஹி பிரம்ம. ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா அருமையான வாச்சனம் சொல்றார், ஆத்மாதான் பிரம்மம். மகா வாக்கியம் தத்துவமசி மகா வாக்கியத்தை இங்க சொல்லிட்டார். ஆத்மா என்னது? நான் தான் பிரம்மம். அப்ப மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும், தேகம் என்ன லிமிட் பண்ணுது, தேகம் நான் இல்லை, இது இல்யூஷன். சொப்பனத்துல இல்லாம போகுது. அப்ப வந்து தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லை, நான் மாத்திரம் தான் இருக்கேன். அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா தேகம் இல்லாமலும் இருக்க முடியும். நான் தேகம் இருக்கணும்ன்ற அவசியம் எனக்கு இல்லவே இல்லை. நான் தேகம் இல்லாமலும் தூக்கத்துல இருக்கேன், தேகம் இல்லாமலும் சொப்பனத்துல இருக்கேன்.
அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா தேகத்துக்கு லிமிட் இல்லை, தேகம் எனக்கு மேல வந்து வந்து போறது. அப்ப நான் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சர்வ வியாபகமா இருக்கிற பிரம்ம தத்துவம். அப்ப ஆத்மா ஹி பிரம்ம, ஆத்மாதான் பிரம்மம். அது மட்டும் இல்ல, சுவாத்மனிச்ச கிரியா விரோதாத். அப்ப தான் தானையே நாசம் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, தான் தன்னையே நாசம் செய்து கொள்ள முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்ட் இந்த ரெண்டும் வேற வேறையா இருக்கணும். நான் புஸ்தகத்தை படிக்கிறேன், நான் எதை படிக்க முடியும்? நான் புஸ்தகத்தை படிக்கலாம், ஆப்ஜெக்ட். நான் என்னையே பார்க்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, நான் பிறவற்றை பார்க்க முடியும், நான் என்னையே பார்த்து கொள்ள முடியாது. ஒரு கிரியா நடக்கணும் அப்படின்னா, ஒரு ஆக்ஷன் நடக்கணும் அப்படின்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா டுவாலிட்டி இருக்கணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நானையே நானை நாசம் பண்ண முடியுமானா, நானையே நானை நாசம் பண்ண முடியாது. அப்ப எந்த மனுஷனும் நானை நாசம் பண்ண முடியாது. கொல்லலாம், எதை கொல்லலாம் அப்படின்னா தேகத்தை கொல்வாய். அர்ஜுனனுக்கு உபதேசம் தான். யுத்தியஸ்வன்னு பின்னாடி சொல்ல போற, அடுத்தடுத்த ஸ்லோகத்திலே வந்து அடுத்த ஸ்லோகத்திலேயே சொல்றார், 18வது ஸ்லோகத்துல யுத்தியஸ்வன்ற. போர் பண்ணு, நல்லா போர் பண்ணு. நீ சொல்றியே துரோணர் பீஷ்மர்லாம், அவங்களோட தேகத்தை தான் நீ நாசம் பண்ண முடியும், அவங்கள யாரையும் நாசம் பண்ண முடியாது. எல்லாருமே பிரம்மஸ்வரூபம், எல்லாமே ஆத்மஸ்வரூபமா இருக்காங்க. அப்ப நீ செத்து போவ, அவங்களோட தேகம் செத்து போகும், ஆனால் உன்னுடைய ஆத்மஸ்வரூபம் செத்தே போகாது. அதனால கொல்லு, நல்லா கொல்லு அப்படின்ற, நல்லா ஃபைட் பண்ணு, எல்லாத்தையும் வெட்டி போடு, உன்னோட யுத்தம் இது. அதனால வருத்தமே படாது அப்படின்றார். ஏன் அப்படின்னா தன்னையே தான் கொன்று கொள்ள முடியாது. ஆத்மா ஒன்றே ஒன்றுதான், பிரம்மமா இருக்கிறது, சர்வ வியாபகமா இருக்கிறது. அதுக்கு நாசம் என்பது இல்லவே இல்லை, யாரும் நாசப்படுத்த முடியாது. அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல நம்ம வந்து என்ன பண்ண போறோம், இதெல்லாம் கேதர் பண்ணி மெதுவா நம்ம நல்லா வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து டைஜஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை நிதித்தியாசனமா கொண்டு போய் அனுபூதி வரைக்கும் போறோம். ஆனா இந்த விஷயங்களை இப்ப நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா, ஈஸியா நம்ம ஆட்டோ சஜெக்ஷனுக்காக பயன்படுத்திக்க முடியும். எங்கெல்லாம் துக்கம் வருதோ, எப்பெல்லாம் வருதோ உதாசீனப்படுத்துங்க. சுத்தி இருக்கிறவன் என்ன பண்ணுவான், டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எங்கேயா போவீங்க, டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா உடனே வந்து பாத்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர் எடுத்துருவான், உடனே வந்து சுகர் டெஸ்ட் எடுத்துருவான். ஐயோ போச்சு அவ்வளவுதான் அப்படின்னு உடனே நீங்க சொல்லுங்க, ஆமா போகும், கண்டிப்பா போகும், தேகம்னு ஒண்ணு இருந்தா போய் தான் ஆகும், எதுக்கு வருத்தப்படணும்? இவ்வளவு சுகர் இருந்துட்டு போட்டோம், எனக்கு இல்ல சுகர் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு. இந்த தட்சிணாமூர்த்தி சுவாமிகள்னு ஒரு சுவாமி இருந்தார். தட்சிணாமூர்த்தி சுவாமிகள்னு ஃபேமஸான சுவாமி. அந்த சுவாமிகள் என்னன்னா பரம நிஷ்டரா இருந்தாங்க. அந்த நிஷ்டரா இருக்கும்போது ஒரு முறை என்னாச்சு, நான் இந்த ஸ்டோரி ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சமயப்படி நம்ம சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சிருங்கேரி மடத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா சந்திரசேகர் சுவாமிகள் 1920-30 அந்த ரேஞ்ச், ஒரு 60க்கு முன்னாடி நடந்திருக்கிறது. அப்ப அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சந்திரசேகர பாரதி சுவாமிகள் என்ன பண்ணாரு, ஒரு யாத்திரையா வந்து கும்பகோணம் பக்கம் யாத்திரையா வர்றாரு. கும்பகோணத்து பக்கத்துல வந்து திருவாரூர்ல வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்கும்போது ஒரு நல்ல வெயில் காலம். வெயில் காலத்துல ஆச்சாரிய சுவாமிக்கு என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு சிஷ்யர்கள்லாம் ஒரு நல்லா வந்து ஒரு கொடை பிடிச்சிருக்காங்க, பெரிய கொடை ஒன்று இருக்குமா, அந்த கொடை பிடிச்சிக்கிட்டு நிக்கிறாங்க. சுவாமிகள் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஸ்நானம் பண்ணிட்டு அந்த படித்துறையிலேயே, குளத்தோட படித்துறையிலேயே கருங்கல் நல்ல பாறை, அதுலயே உட்காந்து கீழே அவங்க பலகை போட்டிருப்பாங்க, மனப்பலகை போட்டிருப்பாங்க, அதுல உட்காந்து அனுஷ்டானம் பண்றாரு. அனுஷ்டானம் பண்ணும் போது ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் கௌப்பீனம் கட்டிக்கிட்டு ஒரு ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா படுத்து கிடக்குது. சுவாமிக்கு அப்படியே நம்ம நினைச்சு பார்க்கவே இதா இருக்கு. வெயில் காலம், நல்ல உச்சி வெயில் காலத்துல ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பாறையில படுத்திருக்காருன்னா எப்படி இருக்கும், தகிக்காது? இவர் பார்த்து பதறி போய் தன்னோட சேவகர்கள்ட்ட சொல்றாரு, சுவாமி போய் அவரை நிழல்ல படுக்க சொல்லுங்கப்பா, உடம்பு தகிக்குது இல்லை, அவரை போய் நிழல்ல படுக்க சொல்லுங்க அப்படின்னு. இந்த 2 சேவகர்கள் என்ன பண்றாங்க, போய் அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சுவாமி அனுப்பினார், கொஞ்சம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிழல்ல படுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும், வெயில் தகிக்குது இல்லை அப்படின்னு கேட்டாங்க. சொன்ன மாத்திரத்துல அந்த அந்த தட்சிணாமூர்த்தி சுவாமி தான் படுத்திருந்திருக்கார். அவர் என்ன கேட்டாரா, காணல் ஜலம், மிருகதிருஷ்ணிகா, காணல் ஜலம் தாகத்தை போக்கும் என்றால், காணல் ஜலம் எங்கேயாவது தாகத்தை போக்குமா, குடிக்க முடியுமா காணல் ஜலத்தை? காணல் ஜலம் என்னுடைய தாகத்தை போக்கும் என்றால் இந்த சூரியன் என்னை சுடுவான் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, காணல் ஜலத்தை குடிக்க முடியாது, தாகம் தீராது,
அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரியனும் காணல் ஜலத்துக்கு ஒப்பானவன், பொய்யானவன், இவன் என்னை சுடமாட்டான் அப்படின்ட்டாராம். அப்ப என்ன அர்த்தம்? சூரியன் வந்து பாத்தீங்கன்னா தேகத்தை தகிக்கும், தேகத்துக்கு பிளட் பிரஷர் வரும், தேகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தலைவேதனை வரும், ஹார்ட் பேஷண்ட் ஆவீங்க, இது எல்லாம் சம்பவிக்கும். தேகத்துக்கு என்னெல்லாம் சம்பவிக்குமோ எல்லாம் சம்பவிக்கும். புதுசு இல்ல, எல்லாத்துக்கும் காமன் அது. த்ரோட் பெயின் வரும் எனக்கு, ஆமா வரதான் செய்யும். த்ரோட்டுன்னு இருந்தா வரதான் செய்யும். ஹார்ட்ன்னு இருந்தா ஹார்ட் வந்து பாத்தீங்கன்னா பெயின் வரதான் செய்யும், ஏதாவது ப்ராப்ளம் வரதான் செய்யும். கிட்னின்னு இருந்தா அது ஃபெயிலியர் ஆகதான் செய்யும். தேகம்னு ஒண்ணு இருந்தா ஒரு நாள் போகதான் செய்யும். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இதை யாராலையும் தடுத்து நிப்பாட்ட முடியாது. இதுக்கு இது நடந்தே ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாம் அசத்து. இந்த அசத்தெல்லாம் போனாலும் கூட எனக்கு ஒன்றும் ஆக போவதில்லை. நான் வந்து பாத்தீங்கன்னா சதா காலமும் சத்தா இருக்கிறேன். சொப்பனத்துல தேகமே இல்லாம போச்சு. இந்த தேகம் சுசுப்தியில வந்து பாத்தீங்கன்னா தேகம் 100% இல்லாமையே போச்சு. ஆனா நான் இருந்தேன், சுகஸ்வரூபமா இருந்தேன். அப்ப நானுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேகத்துக்கு என்ன நடந்தாலும் நானுக்கு கொஞ்சமும் சம்பந்தம் இல்லை. நான் நாசமில்லாதவன், அவிநாசி, அவ்விய தத்துவம். நான் சர்வ வியாபகம். இந்த தேகத்துல மட்டும் இல்லை, நான் தேகம் போனாலும் நான் எல்லா தேகத்திலையும் நான் இருப்பேன். நான் சர்வ வியாபகம் அப்படின்னு மனசுக்குள்ளார திரும்ப திரும்ப சொல்லிக்கணும். சொல்றீங்க அப்படின்னா மனசமாதானம் கிடைக்கும். மெதுவா 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 உள்ள நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சலம் உண்டாகாம இருக்கும். இந்த சித்த சஞ்சலம் உண்டாகாம இருந்துச்சுன்னா அதே மாதிரி அபிமானம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகும். இது நடக்க 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 வந்து பார்த்தீங்கன்னா நான் சர்வ வியாபகம்னு நம்ம அனுபூதிக்கு போறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால இதை இந்த ஸ்லோகத்தோட நிப்பாட்டுவோம். நாளைக்கு மீதி ஸ்லோகத்தை பார்க்கலாம். எது போனாலும் போட்டுங்க, லாஸ் ஆகுது போட்டோம். ஈஸ்வர இச்சா, கர்மத்துல என்ன இருக்குமோ அது நடந்தே ஆகும். இந்த தேகத்துக்கு வந்து கர்மத்தை மீறி ஒண்ணுமே சம்பவிக்காது. உங்களுக்கு நஷ்டமாகணுமா நஷ்டமாகும், லாபம் வரணுமா லாபம் வரும். நல்லா சௌக்கியமா இருக்கீங்களா அதுவும் கர்மா, ஏதாவது க்ஷீணமாகுதா அதுவும் கர்மா. இது எல்லாம் எங்க செயல்படுது? எல்லாமே தேகத்துல சம்பவிக்குது. எது நஷ்டமானாலும் ஒன்னும் வருத்தப்படாது. போட்டோம் போட்டோம் எல்லாம் பாஸ், ஜர்கண்டின்னு எல்லாத்தையும் தள்ளி போ 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 அப்படின்னு தள்ளிட்டே இருங்க. ஒன்னும் ஆக போறது, சௌக்கியமா இருக்கு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யப்பட்டேத் பிரயதத் புமான் விஷ்ணோ பதமவாப்னோதி பயசோகாதிவர்ஜிதः. கீதாத்யயனசீலஸ்ய பிராணாயாமபரஸ்ய ச நைவ சந்தீஹி பாபானி பூர்வஜன்மக்ருதானி ச. மலநிர்மோச்சனம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே சகிருத் கீதாம்பசி ஸ்நானம் சம்சாரமலநாசனம். கீதா சுகீதா கர்த்தவ்யா கிமன்யை சாஸ்திரவிஸ்தரைः யா ஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத் வினிஸ்ருதா. பாரதாமிருத சர்வஸ்வம் விஷ்ணோ வக்த்ராத் வினிஸ்ருதம். கீதா கங்கோதகம் பீத்வா புனர்ஜன்ம ந வித்யதே. சர்வோபனிஷதோ காவः தோக்தா கோபாலநந்தனः பார்த்தோ வத்சசுதீர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத். ஏகம் சாஸ்திரம் தேவகீ புத்திர கீதம் ஏகோ தேவோ தேவகீ புத்திர ஏவ. ஏகோ மந்திரஸ்தஸ்ய நாமானி யானி கர்மாப்யேகம் தஸ்ய தேவஸ்ய சேவா. இது ஸ்ரீமத் பகவத்கீதா மாஹாத்மியம் சம்பூர்ணம். ஸ்ரீகிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீகிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண. என்ன வேணா நடக்கட்டும், ஒன்றும் ஆக போகிறது, சௌக்கியமா இருக்கு, என்ன வேணா ஆகும். நமக்கு நாசமே இல்லை, நமக்கு ஒன்றும் ஆகாது, ஒன்றும் ஆக போகிறது, ஒன்றும் பண்ண முடியாது. கொம்பனோ ஈஸ்வரனே நினைச்சாலும் நானை ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நம்ம வந்து நானா இருக்கோம், நானுக்கு எந்த இதுவும் நடக்க போறது இல்லை. யாருக்கும் இந்த வெளியில இருக்கிறது எல்லாம் மாயா, எல்லாம் இல்யூஷன், ஒரு சொப்பனை மாதிரி. எல்லாத்தையும் சொப்பனம் 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 உதாசீனப்படுத்திக்கிட்டே போயிட்டு எது நடந்தா என்ன, சொப்பனத்தில் எது வேணாலும் நடக்கட்டும். ஹரி ஓம் ஜி.